ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஹிஸ்ட்ரியோடைய எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிரத்யேகமாக லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 50 கொஸ்டினில் ஹிஸ்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாபிக்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அந்த இனிஷியல் டாபிக்ஸோடைய கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும் போது இதை நீங்கள் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இந்த டாபிக்ஸை மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி கடைசி நேரத்தில், சரிங்களா? யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஹிஸ்ட்ரி சார், நல்ல ஜிஎஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிவிஷன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை கவனிச்சிக்கலாம். சார் இவ்வளவு நாள் வந்து நான் ரீசனிங் மேக்ஸ் மட்டும் தான் போட்டு பார்த்தேன், இப்போ நான் வந்து ஜிஎஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். அப்போ நம்ம இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, இடையில இருந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொதுவானது தான். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கும் போது அந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லிட்டு அந்த கொஸ்டின் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதலாம், சரிங்களா? இதே மாதிரி இந்த ஒரு வீடியோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இதே மாதிரி அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு 2-3 வீடியோவும், எக்கனாமிக்ஸுக்கு 2 வீடியோவும் வரும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஆல்ரெடி சீரியஸ் போயிட்டு இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்குது. கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்ச் பண்ணிட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களா, ஜெயினிசம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கும் பொழுது முடிஞ்சா ஒரு நோட்ஸ்லையோ அப்படி இல்லைன்னா பேப்பர்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நோட்ஸ் ஹிண்ட் மாதிரி 1 போட்டு அப்படி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டே வந்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எல்லா பாயிண்ட்டையும் வள நிறைய முக்கியம் இல்லாத பாயிண்ட் நிறைய சொல்ல போறது கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் என்ன செய்ய போறோம்னா சொல்ல போறோம். எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, ஜெயின் தத்துவத்தின் அடிப்படையில் ஜீனா என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படி கேட்கிறாங்க. ஜீனா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படி இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு தி டேர்ம் ஜெயின் பிலாசபி தி டேர்ம் ஜீனா, ஆக்சுவலா இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? புக்கில் இருக்கும், சமஸ்கிருத சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த ஜீனாங்கிற வார்த்தை. அந்த ஜீனாங்கிற வார்த்தை தான் அப்படியே இந்த காலப்போக்கில் மாறி சமணம், அதாவது ஜெயினிசம் அப்படி மாற்றி. ஓகேங்களா? ஜீனா ஜெயினம், அப்படி சமணம், அடுத்து இங்கிலீஷ்ல ஜெயினிசம், சமஸ்கிருதத்திலையும் பிராகிருத மொழிகளையும் வட இந்திய மொழிகளையும் அந்த பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகே, அப்போ இந்த பெயருடைய பொருள் அந்த மதத்தை குறிக்கக்கூடியதுதான், சமண மதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த பேருக்கு உண்மையாவே சமஸ்கிருத இந்த ஜீனா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றியாளர்னு அர்த்தம். ஓகே, ஜீனா என்ற சொல்லுக்கு என்னது வெற்றியாளர் அப்படின்றது அர்த்தம். சரி, என்ன சார் சமண மதம்னா என்ன? அப்போ அந்த காலங்களில் ஹிந்து மதம் மாதிரி ஒரு பழமையான மதம் தான் சமண மதம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க புத்த மதமும் சமண மதமும் ஒரே காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஒரே காலத்தை சேர்ந்தது தான், ஆனால் ஒரே காலத்தில் அது உருவாகவில்லை. புத்தரும் சமணராக இருக்கக்கூடிய முக்கியமான சமணர் இருக்கக்கூடிய மகாவீரரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர். ஆனால் சமண மதம் புத்த மதத்தை விட பல 100 ஆண்டுகள் பழமையானது. எப்படி ஹிந்து மதம் எப்படி தோன்றியது, எந்த ஆண்டு தோன்றியது சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் சமண மதமும் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியது சமண மதம். அப்ப அந்த சமண மதத்தை குறிப்பதற்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோமா, 1 டேக்கு 24 hours. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போற போல மொத்த சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க ஏதாவது சேர்ந்துதான் இந்த சமண மதம். இப்போ 24 பேருடைய பெயரையும் படிக்கணுமா? தேவை கிடையாது. ஓகேங்களா? முதல் தீர்த்தங்காரர் யாரு, 23வது தீர்த்தங்காரர் யாரு, 24வது தீர்த்தங்காரர் யாரு, இந்த பாயிண்ட் டெஃபினட்டா படிக்கணும். கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சமண மதத்துல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா இந்த கேள்வியை விட நான் சொல்லக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியம். ஓகே, முதல் தீர்த்தங்காரர் ரிஷபர், அப்படி இல்லைன்னா ரிஷப தேவர், இங்கிலீஷ்ல ரிஷப தேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? ஒரே நபர் தான். அடுத்து 23வது தீர்த்தங்காரர் பார்சுவநாதர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 23rd அதாவது லாஸ்ட்டுக்கு முந்தின தீர்த்தங்காரர் பார்சுவநாதர். 24வது தீர்த்தங்காரர் கேட்டாலும் சரிதான், கடைசி தீர்த்தங்காரர் கேட்டாலும் சரிதான், ரெண்டுமே ஒரே பொருள் தான். 24வது தீர்த்தங்காரர் இருக்கட்டும், கடைசி தீர்த்தங்காரர் இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே பொருள் தான். இது என்ன மீனிங் அப்படி பாட்டு, இது யார் அப்படி பாட்டுனா மகாவீரர். இவர் தான் ரொம்ப முக்கியமானது. இவரை பத்தி தான் ஃபுல்லா படிக்க போறோம். ஆனா புத்த மதத்தில் அப்படி கிடையாது, புத்தர் மட்டும் படிச்சாலே முடிஞ்சது. ஓகேங்களா? ஆனா இது வந்து மகாவீரரை பத்தி படிப்போம். அவர் தான் கடைசி தீர்த்தங்காரர் மகாவீரர். ஓகேங்களா? அப்ப இந்த பாயிண்ட் முக்கியம். அதே மாதிரி மகாவீரர் சமண மதமும் பிரபலமடைய ஆரம்பிச்சது மகாவீரருடைய காலத்துல தான். கிமு 6ஆம் நூற்றாண்டு, அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டுல இந்த மதம் பிரபலமடைந்தது. அப்போ ஜெயினா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் இருந்தும் ஜீனா என்ற சொல்லுக்கு என்ன பொருள், வெற்றியாளர் என்பது பொருள். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பிறகு குப்தா டாபிக். அப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடியது
சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், சமண மதம், பௌத்த மதம், மௌரியர்கள், இந்த டாபிக் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, இதோட கண்டினியூஷன் அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ குப்தர் காலத்தில் தங்க நாணயங்கள் எந்த பெயரால் அழைக்கப்பட்டன? ஓகே, குப்தர் காலம்னாலே நாணயங்களுக்கு பெயர் போனது. ஓகே, நிறைய நாணயங்களை எக்கச்சக்கமாக வித்தியாசமான நாணயங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாணயங்கள் தான் தங்க நாணயங்கள். மெஜாரிட்டி அவங்க ரிலீஸ் பண்ணது குப்தர்கள்னாலே தங்க நாணயம் தான். குப்தர் காலத்துடைய வரலாறு சொல்லணும்னா தங்க நாணயம் தான் அதிகமாக இருக்கும். அதுலேயே ஒரு மன்னர் இருப்பார், கவி ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் சமுத்திரகுப்தா. தான் வெளியிட்ட நாணயத்துல அவரே உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி, எப்படி அவரே உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டார். ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேபி குப்த வம்சத்தை பத்தி வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோற்றுவித்தவர் யாரு, கடைசி மன்னர் யாரு, குப்த வம்சத்துடைய தலைநகரம் என்ன, இதெல்லாம் கேட்கிறாங்க. தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர், கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர் சொல்லலாம், கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் சொல்லலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் நான் அப்புறமா சொல்றேன். இப்போது ஞாபகம் கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர், அதை ஞாபகம். ஓகே, அடுத்து தோற்றுவித்தர் சொல்லிட்டு குப்த வம்சத்துடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து பாடாலிபுத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்த வம்சத்துடைய சின்னம், புத்தர்களுடைய சின்னம் எம்பலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கருடன். ஓகேடா, கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ இதில் பார்க்கும்போது தங்க நாணயத்தின் பெயர் என்ன நாணயம், ரூபாகாவா, நாடகமா, தங்காவா, தினாராசா அப்படின்னா தினாராஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி கேட்பாங்க. தங்க நாணயத்துடைய பெயர் வந்து தினாராஸ். அதிகமாக வெளியிட்டது தங்க நாணயம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உண்டு, குப்த வம்சத்துல யார் முதல் முறையாக வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார்? ரொம்ப முக்கியமானது. யாரு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் ஒருத்தர் வருவார், ரொம்ப பெரிய மன்னர் அவர் வந்து. ஓகேங்களா, அவர் தான் வெள்ளி நாணயத்தை ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருப்பார். அதுக்கு முன்னாடி இரும்பு, சங்கம், செம்பு அதெல்லாம் வெளியிட்டு இருப்பாங்க. இவர் தான் வெள்ளி நாணயத்தை முதல் ரிலீஸ் பண்ணுவார். நாணயம் பத்தி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து ஒரு நான் சொன்ன ஒரு மன்னர் கவிராஜான ஒரு மன்னர் வந்து தங்கத்துல வீணை வாசிக்கிற மாதிரி வச்சிருப்பார். ஓகே, அடுத்து புத்த மதத்துடைய புனித நூல். ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் ஜிகே பாட்டு உங்களுக்கு இதுல மிக்சட் ஆகும். எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே அது கூட இன்க்ளூட் ஆகும். அப்போ நம்ம படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், அது ஸ்டாட்டிக் ஜிகே தவிர தனியாலாம் படிக்க முடியாது. ஹிஸ்ட்ரியில ஸ்டாட்டிக் ஜிகே வரும். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுடைய புனித நூல்கள் தெரிஞ்சுக்கணும், ஹோலி புக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, புனித நூல்கள் தான் இங்கிலீஷ்ல ஹோலி புக்ஸ் அல்லது ஸ்கேர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்தந்த மதத்துக்கான புனித நூல். இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கிற பாருங்களேன், கிறிஸ்டியானிட்டியோடைய புனித நூல் என்ன, பைபிள். ஊருக்கே தெரியும் கிறிஸ்டியானிட்டியோடைய புனித நூல், கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் பைபிள். இஸ்லாமியர்களுடைய புனித நூல் குரான். ஓகேங்களா, ஹிந்துக்களுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க என்ன கேட்கிறாங்க, புத்த மதத்துடைய புனித நூல் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, திரிபீடகா, இது கொஞ்சம் வித்தியாசமானதை தெரிஞ்சுக்கணும். ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம் இதெல்லாம் தெரியும். சீக்கிய மதத்துடைய புனித நூலும் கேட்பாங்க, கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி புத்த மதத்துடைய புனித நூல் திரிபீடகா. இங்கிலீஷ்ல பாருங்களேன், த்ரீ, தமிழ்லையும் பாருங்களேன் த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ த்ரீனாலே மூணுன்னு அர்த்தம். எந்த மொழியில எடுத்தீங்கன்னாலும் த்ரீனா மூணு தான். இங்கிலீஷ்லையும் த்ரீனா மூணு தான், சமஸ்கிருதம், பஞ்சாபி, பிராகிருதம் எந்த மொழியிலையும் த்ரீனா மூணுன்னு அர்த்தம். அப்போ திரிபீடகனா 3 புத்தகங்களை உள்ளடக்கியது தான் திரிபீடகம். ஓகேங்களா, சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். ஓகேங்களா, மொத்தம் 3 புத்தகம், சுத்த, வினய, அபிதம்ம அப்படின்னு சொல்லிட்டு 3 புத்தகங்கள் இருக்கு. 3 புத்தகங்களும் சேர்ந்ததுடைய தொகுப்புக்கு பேர் தான் திரிபீடகம். புத்த மதத்தில் முக்கியமானது. அதே மாதிரி புத்தர்களுடைய புத்த மதத்துடைய கதை நூல் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஜாதகா கதைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகா கதைகள் தான் புத்த மதத்துடைய புனித நூல். சரி, ஆப்ஷன் வேற புக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சில புக்கு வந்து நமக்கு தேவை கிடையாது, ஆனால் இந்த புக்கு ரொம்ப தேவை. ஓகே, என்னது, கல்பசூத்ரா அப்படிங்கிற புத்தகம் சமண மதத்துடையது. ஓகே, கல்பசூத்ரா புத்தகம் சமண மதத்துடையது. ஓகேங்களா, ரைட். அப்போ புத்தகத்தை பத்தி பார்த்துருக்கோம், மற்ற மதத்துடைய புத்தகத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்களேன், டேஸ் என்பவர் ஆசியாவின் ஒளி. ஓகேங்களா, டேஸ் இஸ் ஆல்சோ நோன் as லைட் ஆஃப் ஏஷியா. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, சின்ன வயசுல உங்க தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாருமே வந்து ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கும்போது தமிழ்ல படிச்சிருப்பீங்க, ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகனார் அவர் எழுதியிருப்பார் ஒரு நூலை. ஓகேங்களா, அது வந்து லைட் ஆஃப் ஏஷியா தான் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த நூலை தழுவி எழுதப்பட்டதா. அதுதான் இங்கே கேட்குறாங்க, ஆசியாவின் ஒளி. நம்ம தமிழ்ல படிக்கும்போது ஆசிய ஜோதின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போ அதை யாரை சொல்றாங்கன்னா, அந்த நூல்லையும் யாரை பத்தா சொல்லியிருப்பாங்கன்னா, புத்தரை பத்தா பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க ஆப்ஷன் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆப்ஷன். ரூமி, காந்தி, புத்தர், சுவாமி விவேகானந்தர்.
நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம சப்ஜெக்டை படிக்கும்போது யாரும் அதிகபட்சம் வரமாட்டாங்க அப்படின்னா காந்தி எல்லா இடத்துலையும் வருவார். ஆனால் அவர் ஆசியாவின் ஒளிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடலாம். ரூமின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரமாட்டார், எங்கேயுமே வரமாட்டார். ஓகே, சரி, மேபி கன்ஃபியூஷன் ஆகலாம், புத்தரா சுவாமி விவேகானந்தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரையும் நம்ம வரலாற்றில் படிப்போம், ஆனால் ரொம்ப டெப்த்தாக படிக்க மாட்டோம். புத்தர் அதிகமாக படிக்கிறோம். எந்த டாபிக் நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சால் கூட ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் போட்டுடலாம். ஆன்சர் பி, ஆசியாவின் ஒளி. ஓகேங்களா, எப்படி புத்தரை பற்றி பின்னாடி பார்க்கலாம். புத்த மத தோற்றுவித்தவர் தான் பின்னாடி ஒரு பாயிண்ட் வரும். அடுத்து பாருங்க, மௌரிய வம்சத்தின் ராஜ்யத்தின் தலைநகரம், அதாவது மௌரிய ராஜ்யத்தின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. The capital of Mauryan kingdom was located at அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, மௌரிய வம்சத்தோட நேரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, பாடாலிபுத்திரா. ஓகேங்களா, நிறைய வம்சத்துடைய கேபிட்டல் வந்து பாடாலிபுத்திராவா தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்துடைய கேபிட்டல் பாடாலிபுத்திரா, குப்த வம்சத்துடைய கேபிட்டல் பாடாலிபுத்திரா. சின்ன சின்ன வம்சங்கள் குப்த வம்சத்துக்கு அப்புறம் ரூல் பண்ணோம், அவங்களுடைய கேபிட்டலும் பாடாலிபுத்திரா. அந்த காலத்தில் பாடாலிபுத்திரா, வைஷாலி இந்த மாதிரி ஊர்கள் ரொம்ப பிரபலமானது. ஓகேங்களா, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரலாற்றில் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, இன்னைக்கு டேட்டில் பாடாலிபுத்திரா என்ற ஊரை நம்ம என்ன சொல்றோம்னா பாட்னான்னு சொல்றோம். ஓகே, பீகாரோடைய கேபிட்டல் இருக்கக்கூடிய பாட்னா. ஓகே, வேறுபடி வைஷாலி அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதான், புத்த மத மாநாடு நடந்திருக்கு. கயா, ஓகேதா, நம்ம காங்கிரஸ்லையும் கயாவுடைய மாநாடு நடந்திருக்கும். ஓகே, அதுவும் ஃபேமஸ் ஆனது. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பீகாரை சுற்றி இருக்கும், பீகார் நேபாளம் அதை சுற்றியே இருக்கும். லூம்பினி தோட்டம் புத்தரை பற்றி படிக்கும்போது படிப்போம். ஓகேங்களா, ரைட். அப்போ கேபிட்டல் வந்து அதுக்கும் சரி, மௌரிய வம்சத்துக்கும் சரி, குப்த வம்சத்துக்கும் சரி, பாடாலிபுத்திரா தான். ஓகேங்களா, அடுத்து கீழே உள்ள விருப்பங்களில் குறிப்பிட்டுள்ள வெளிநாட்டு பயணிகளில் இந்தியாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஓகேங்களா, அப்போ வெளிநாட்டு பயணிகள் நிறைய படிக்கணும். ஓகேங்களா, எந்த ஊரிலிருந்து, அதாவது எந்த நாட்டிலிருந்து எந்த வெளிநாட்டு பயணி வந்தாங்க அப்படின்னு நீங்கள் தனியாக ஒரு பேஜில் வந்து நோட்ஸ் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேருடைய பெயர் படிப்பீங்க. ஓகேங்களா, 12 நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு, வரலாற்றில் படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு படிக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாடர்ன் ஹிஸ்டரினே வருவாங்க. யாரெல்லாம்? வாஸ்கோட காமா, அவர் கூட ஒரு டிராவலர் தான், வெளிநாட்டு பயணி தான். வெளிப்படி சைனால இருந்து 3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த 3 ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணி போடலாம் பாருங்க. வான் சுவாங், அதுதான் ஸ்வான் சாங் அப்படி கொடுத்துருக்காங்க. இட்சிங் சைனால இருந்து வந்தவர். இன்னொருத்தர் ஃபாகியான், இது ஸ்பெல்லிங் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிருக்கு. ஃபாகியான், இவங்க 3 பேருமே சைனாவில இருந்து புத்த மதத்திற்காக இந்தியவர்கள். ஓகே, ஆனா எங்க கேட்குறாங்க, இந்தியாவிற்கு முதலில் வருகை தந்தவர் வெளிநாட்டு. இவங்க தான் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் தான் மெகஸ்தனீஸ். ஓகே, இந்த இண்டிகா என்ற நூலை எழுதியவர், ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கு, ஃபேமஸான புத்தகம் மெகஸ்தனீஸ். மௌரியர்களுடைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்தியாவில் இந்த வந்து நமக்கு வந்து அலெக்சாண்டர் படையெடுப்பு நடந்திருக்கும்ல, அலெக்சாண்டர் படையெடுப்பின் பொழுது அலெக்சாண்டருடைய பிரதிநிதியாக ஒருத்தர் சிரிக்ஸஸ் நிக்டர் அப்படி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு பிரதிநிதியாக பயணியாக வந்தவர் தான் இந்த மெகஸ்தனீஸ். இவர் அந்த டைம்ல இருந்த இந்தியாவுடைய மௌரிய ஆட்சியை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டுடைய பற்றி குறிப்புகள் இருக்குது, அதுதான் வியப்புக்குரியது. அப்போ அந்த காலங்களில் இந்தியாவுடைய எல்லா குறிப்புகளை பற்றி மெகஸ்தனீஸ் எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அவர் தான் முதலாக வந்து வெளிநாட்டு பயணி அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கு. இவர் இல்லாமல் மார்க்கோ போலோ, அப்புறம் வந்து பிரெஞ்சு நாட்டு பயணி ட்ரவேனியர், அப்புறம் வந்து போர்ச்சுகீசிய நாட்டு பயணி டோமிகோ பயஸ், அப்புறம் வந்து இத்தாலி நாட்டு பயணி நிக்கோலோ டி கோண்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா இவருப்பா நம்ம ரஷ்ய நாட்டு பயணி நிக்டின். ஓகே, இந்த மாதிரி அந்த நாட்டுடைய பயணிகளை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இந்தியா லெவலில் தான் பார்க்கணும், தமிழ்நாடு லெவலில் குறிப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பார்க்க வேணாம், இந்தியா லெவலில் தான் பார்த்தா போதும். அடுத்து குப்த வம்சத்தின் முதல் பேரரசராக கருதப்படுவார். சார் நான் ஆல்ரெடி சொன்னீங்க சார், குப்த வம்சம் ஸ்ரீகுப்தர் அப்படி டக்குன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா, அதான் தெளிவாக வார்த்தை சொல்கிறாங்க, முதல் பேரரசர் அப்படி வார்த்தை விட்டாங்க. ஃபர்ஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்பரருக்கும் கிங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிங்குனா அவர் தான் பேசிக்கான ஒரு கிங், சின்ன பகுதியை ரூல் பண்ணுவார். எம்பரர் அப்படின்னா மிகப்பெரிய பகுதியை ரூல் பண்ணுவார், அவருக்கு கீழே நிறைய கிங் இருப்பாங்க, அதுதான் எம்பரருக்கு உரிய அடையாளம். ஓகேங்களா, அப்போ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னா ஸ்ரீகுப்தர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் குப்த வம்சத்தையுடைய மன்னர்களுடைய வரிசையை நான் சொல்றேன், அப்படியே நீங்க ஞாபகம் முடிஞ்சா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, வரிசை மட்டும் தான் சொல்றேன், முதல் பேரரசை பற்றி பேசுறேன் சொல்லிட்டு நான் சொல்றேன். முதல் மன்னர் ஸ்ரீகுப்தர், அடுத்தவருடைய பையன் வராரு கடோத்கஜர், அடுத்து அவனுடைய பையன் வராரு முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து வரக்கூடிய மன்னர் வந்து சமுத்திரகுப்தர். அடுத்து சமுத்திரகுப்தருடைய மூத்த பையன் மன்னராக வருவார், அவர் தான் ராமகுப்தர். ராமகுப்தர் அந்த மூத்த பையனை கொண்டுட்டு அவருடைய தம்பி மன்னனாக வருவான், அவர் தான் சமுத்திரகுப்தாவுக்கு அடுத்து ராமகுப்தர். ராமகுப்தாவுக்கு அடுத்து அவருடைய தம்பி 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, புரியுதா? முதலாம் சந்திரகுப்தர் எடுத்து சமுத்திரகுப்தா, அதுக்கடுத்து ராமகுப்தா, அதுக்கப்புறம் தான் 2ஆம் சந்திரகுப்தா. ஒரு சில இடத்துல ராமகுப்தா மென்ஷன் பண்ண மாட்டாங்க, சமுத்திரகுப்தாவுக்கு அடுத்து டைரக்டா
இரண்டாம் சந்திரகுப்தா வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் குமாரகுப்தா, அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தா, அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் வந்து கடைசி விஷ்ணுகுப்தர் வரைக்கும் ஆட்சி விரிவடையும். இதில் நான் சொன்ன முதல் 5 மன்னர்களுடைய பெயர் ரொம்ப முக்கியம். அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, அவருடைய ஆட்சி காலம் என்ன, எவ்வளோ தூரம் வந்து ஆட்சி எதை பண்ணது, அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, இதெல்லாம் படிக்கணும். இதில் நான் 3வது ஒரு மன்னர் பேரை சொன்னதை ஞாபகம் இருந்தால் டக்கு நீங்களே சொல்லி ஞாபகம் வரும். ஓகே, இதை சொல்லிருந்து கவனிச்சிருந்தா, முதல் மன்னர் ஸ்ரீகுப்தருடைய பையன் கடோத்கச்சர், அவனுடைய பையன் தான் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். அந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த வம்சத்துடைய முதல் பேரரசராக அறியப்படுகிறார். அரசருக்கும் பேரரசு வித்தியாசம் சொல்லிட்டு நிறைய ரூல் பண்ணா பேரரசர். ஆனா இவர் உண்மையாவே சண்டை போட்டு தான் பேரரசர் ஆனாரா? அது பெரிய கேள்விக்குறி. எப்படி சார் கேள்விக்குறி? அப்போ எப்படி சார் எதை விரிவாக்கம் பண்ண முடியும்? சண்டை போடாமல் விரிவாக்கம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுதான் ஆக்சுவலா. ஆனா இவர் பண்ணியிருக்காரு, அதனாலதான் இவருடைய பேர் வரலாற்று நிற்கிது. என்ன சார் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு மன்னராக இருந்தால் நாட்டோட எதை விரிவாக்கம் பண்றதுக்கு பக்கத்து நாட்டின் மீது போர் புரிந்து பக்கத்து நாட்டு எல்லைகளை வந்து கைப்பற்றி பக்கத்து நாட்டுடைய எல்லா விஷயத்தையும் கைப்பற்றி அழிக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய எதையை விரிவாக்கம் பண்றதுக்காக பக்கத்து நாட்டுடைய சிம்பிளா பக்கத்து நாட்டுடைய இளவரசியை கல்யாணம் பண்றாரு. முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த இளவரசி கல்யாணம் பண்ணா அந்த நாடும் நம் நாடே ஒரே பொண்ணா இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பக்கத்து நாட்டு இளவரசி லிச்சாவி இளவரசி குமாரதேவி, நான் சும்மா சொல்ல கிடையாது நினைக்காதீங்க, இதெல்லாமே ஒரு கொஸ்டின் பின்னாடி விட ஒரு கொஸ்டின் வருது. ஓகேடா, லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்தவர் முதலாம் சந்திரகுப்தர். அதனால நாட்டுடைய எதையை விரிவாக்கம் பண்ணார். முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு பேரரசர் நடி முடியாது. இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு கேட்கக்கூடாது, வரலாற்றுக்கு மென்ஷன் பண்ணி தான் ஆகும். ஓகேடா, ரைட். முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து இது வித்தியாசமானது. எப்போவுமே சும்மா மன்னர்களை பற்றி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா என்ன சொல்கிறது, யார் இதை ரூல் பண்ண, யார் இந்த படையெடுத்த, யார் எந்த டைமில் இந்த போர் நடந்தது, இதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இப்போ இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி தான் புத்த மதம் சம்பந்தமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சைத்தியம் இன்னொரு விகாரம் அப்படின்னு இந்த வார்த்தை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. ஓகேங்களா, அது இந்த விகாரம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல கேள்விப்பட்டு சினிமா படங்களே நிறைய இடத்துல வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் படத்தில் வந்திருக்குது. ஓகேங்களா, உங்களுடைய 200 ரூபாய் நோட்டில் கூட ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, சாஞ்சி ஸ்தூப்பான்னு இருக்கும். ஓகேங்களா, நல்லா படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சாஞ்சி ஸ்தூப்பா புத்த மதத்தின் அடையாளம், மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அப்போ அதே புத்த மதத்துடைய அடையாளமாக தான் இந்த சைத்தியம் விகாரங்கள் எந்த மதத்தின் துறவிகளுக்காக கட்டப்பட்டன அப்படின்னா பௌத்த மத துறவிகளுக்கான. ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. சைத்தியம்னா அவங்க தங்குறதுக்காக, விகாரம் என்பது புத்தருடைய உடல் பாகங்கள் இருந்து கட்டப்பட்டது விகாரங்கள், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 பில்டிங் பேர் இருந்ததுனாலே ஸ்தூபா அப்படி இருந்தா கூட அது என்னதுதான் புத்த மதத்துடைய பில்டிங் பேர் தான். ஓகேங்களா, அப்போ எந்தெந்த பில்டிங் எந்த மதத்தை சேர்ந்ததுக்கு பார்த்து வச்சுக்கணும். அது மெயினாக அந்த புத்த மதம் சமண மதத்தை மட்டும்தான் வரும். ஓகேங்களா, சமண மதத்தை பற்றி அதிகமாக பாயிண்ட் படிக்கணுமா, புத்த மதத்தை பற்றி அதிகமாக பாயிண்ட், புத்த மதத்தை பற்றி அதிகமாக பாயிண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா புத்த மதம் தான் உலகம் எங்கும் பரவியது. சமண மதம் எங்கேயா தேடி பாருங்க, இந்தியாவை தாண்டி எங்கேயும் இருக்காது. பெருசாக பேசவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சமண மதத்துடைய கொள்கைகள் அப்படி கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்ன சார் கஷ்டம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மனுஷன் சாப்பிடக்கூடாது, ஆடை அணியக்கூடாது, சாப்பிடாம வந்து செத்து போகணும். இதெல்லாம் ஒரு கொள்கையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுதான் கொள்கையாக வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி மனுஷனால கடைபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாதி பேர் இதையும் தாண்டி கடைபிடித்தாங்க. ஓகேங்களா, ஆனால் பாதி பேர் பௌத்த மதத்தில் அந்த மாதிரி கொள்கை கிடையாது. சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் புலால் மட்டும் உண்ணாதே. புலால்னா நான்வெஜ் மட்டும் சாப்பிடாத, மீதி எல்லாத்தையும் சாப்பிடு, யாருக்கும் துன்பம் நினைக்காத, நல்லா வாரு, எப்போ சாவு வருதோ அன்னைக்கு செத்துக்கோ, நீயா உன்னை வற்புறுத்தி சாக வேணாம். இப்படி புத்த மதம் சொன்னது. அப்போ அதுவா இதுவானா எல்லாரும் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. உலகம் எங்கும் புத்த மதம் தான் பரவியது. புத்த மதத்தை பற்றி அதிகமான பாயிண்ட் இருக்குது. சமண மதத்தை பற்றி நிறைய அளவுக்கு பாயிண்ட் இல்லை. ஏன் சார் இந்த 2 மதத்தை பற்றி தான் படிக்கணுமா? ஹிந்து மதத்தையோ கிறிஸ்டின் மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ படிக்க வேணாம்னா படிக்க வேணாம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த மதம் இந்து மதத்தை எதிர்த்து தான் உருவாக்கப்பட்டதே. இந்து மதத்தில் நடந்த நிறைய பாகுபாடுகள், தீண்டாமை, அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான அநீதிகள், அப்புறம் வந்து மதத்துக்குள்ளேயே நடந்த பிரச்சனைகள். ஓகே, அதாவது இந்த ரிச்சுவல்ஸ், மத சடங்குகள், இதெல்லாம் எதிர்த்து தான் புத்த மதம் சமண மதம் வந்தது. அதனால அந்த மதத்தை படிக்க வேணாம், இதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா, அடுத்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு எக்ஸாம் இருக்காது. எந்த எக்ஸாம் தான் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த அளவுக்கு முக்கியம்ப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் 10 எக்ஸாம் நடக்குது. அந்த 10 எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருஷத்தில். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 8 எக்ஸாம் இருக்கு. 8 எக்ஸாம் இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் இருக்காது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நூல். அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் கௌட்டல்யா, அப்படின்னா கௌட்டல்யர். அப்போ இவருக்கு ஒரு பேர் தான் இருக்கா? கிடையாது, 2-3 பேர் இருக்கு. ஒன்று விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌட்டல்யருடைய வேறு பெயர் விஷ்ணுகுப்தர். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, எல்லாருமே கூப்பிடுறது சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்
பெயர் இருக்கு. இது அவருடைய சிறப்பு பெயர், இது அவருடைய இயற்பெயர், இது அவருடைய ஆட்சியின் அமைப்பில் இருக்கும்போது இருந்த பெயர். ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு பெயர் இருக்கும். அப்ப அர்த்த சாஸ்திரம் மட்டும்தான் புக்கா சார், வேற எதுவுமே புக் இல்லையா? நிறைய புக் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே கல்பசூத்திரன். ஓகேங்களா? நம்ம சமண மதத்தை சேர்ந்த நூல். ஓகேங்களா? இங்க பேசிக்கா குப்த வம்சத்தை டைம்ல இருக்கக்கூடிய நூல்கள், நூலுடைய ஆசிரியருடைய பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் காளிதாசர் நிறைய நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? மாலவி காக்னி விக்ரம் ஊர்வசியம், சாகுந்தரம், இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதியிருப்பார். அப்போ நூல், அந்த நூலுடைய ஆசிரியர். இன்னும் நம்ம இந்த டெல்லி சுல்தானு முகலாயர்கள் டைம்லாம் போகும்போது கொஞ்சமாக அந்த நூலுடைய மொழியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? விஜயநகர பேரரசரையும் தெரிஞ்சுக்கணும், பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் மட்டுமே ஒரு 20 to 25 ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். மொத்தமாக படிச்சிங்கன்னா 50 மேலே புக்கு போகும். ஆனால் ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன், எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியதுன்னா ஒரு 20 to 25 புக்ஸ் அண்ட் ஆத்தரை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? மேபி ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் ஏன்னா எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எலிமினேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து டேஸ் காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம். அருமையான கொஸ்டின்பா. ஓகேங்களா? இதுதான் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ எந்த மன்னருடைய காலம் இந்திய வரலாற்றுடைய பொற்காலம்? இது 2-3 விதமா கேள்வி கேட்கலாம். பழங்கால வரலாற்றின் பொற்காலம் இது, இடைக்கால வரலாற்றுடைய பொற்காலம் இது, மொத்தமா இந்திய வரலாற்றுடைய பொற்காலம் இது, இப்படி கூட கேட்கலாம். அப்போ மொத்தமா கேட்டிருக்காங்க இந்திய வரலாற்றின் பொற்காலம் அப்படி கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு போட்டுவிடும், குப்தர்களுடைய காலம் தான் பொற்காலம். சார் பொற்காலம் எப்படி சார்? மக்கள் தான் சந்தோஷமா இருப்பாங்க, செல்வ செழிப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? நல்ல மழை பெஞ்சு நல்ல நிம்மதியா மக்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பாங்க. அப்படியா பொற்காலம்னா? அப்படின்னா அப்படிதான் கிடையாது, ஒரு துளி அளவு கூட அப்படி கிடையாது. ஓகேங்களா? பொற்காலம் என்பது மன்னர்களுக்காகவே வச்சுக்கொள்வது. எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் கலை, கலாச்சாரம், கட்டிடக்கலை, மதம் ஓங்கி இருந்ததோ அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தை தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குப்தருடைய ஆட்சி காலம் மக்கள் சந்தோஷமாவே இல்லையா? அப்படின்னு உண்மையாவே சந்தோஷமா இல்லை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய மத சடங்குகளும், நிறைய பாகுபாடுகளும், நிறைய தீண்டாமைகளும் குப்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தது. இந்துக்கள் பரதா போடக்கூடிய முறையே குப்தர் காலத்துல உருவானது. பெண்களை எரித்து கொள்ளக்கூடிய சதி என்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கமே குப்தருடைய காலத்துல தான் உருவானது. மத சடங்குகள் அதிகமாக உயர்ந்ததும் குப்தருடைய காலத்துல தான். அப்ப எப்படி நம்ம குப்தருடைய காலத்துல நம்ம பொற்காலம், தீண்டாமை அதிகமா இருக்குது, இப்போ எப்படி பொற்காலம் சொல்ல முடியாது? அப்போ பொற்காலங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்றாங்க ஹிஸ்டரியில? கலை, ஏகப்பட்ட கலைகள் உருவானது. உண்மையாவேப்பா குப்த காலத்தில் கலாச்சாரம் போற்றி கொண்டாடப்பட்டது. கலாச்சாரத்தை அது ஒருத்தர் மன்னர் இருந்தார், கவிராஜா, பார்த்துருப்போம். ஓகேதா? என்னம்மா கலாச்சாரத்தை கொண்டாடுவார். ஓகேங்களா? போற்றி கொண்டாடப்பட்டது. சமஸ்கிருத மொழி பெரிய அளவுக்கு உயர்த்தப்பட்டது. நிறைய நூல்கள் படைக்கப்பட்டது. இந்தியாவின் பழமையான நூலான இதிகாசங்களான மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, இது எல்லாமே தொகுக்கப்பட்டது யாருடைய காலம்? புத்தருடைய காலம். எழுதப்பட்டது கிடையாது, தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா? மேக்ஸ்ல புதுசா இன்வென்ஷன் வந்தது இவங்களுடைய காலகட்டத்தில். இதெல்லாம் வச்சுதான் நம்ம பொற்காலம் சொல்றோம். மக்கள் சந்தோஷமா இல்லை உண்மையாவே. சரியா? அடுத்து சரி சார் வேற ஏதாவது சொன்னீங்க இடைக்காலத்தில் அப்படின்னா, இடைக்காலத்துடைய பொற்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகலாயர்கள் மட்டும் சொல்லக்கூடாது, முகலாயர்கள் ஷாஜகானுடைய ஆட்சி காலம் தெளிவா சொல்லணும். ஓகேங்களா? அப்படி குறிப்பிட்டு கேட்டது கிடையாது இது வரைக்கும். மேபி ஏன்னா அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இடைக்காலத்தின் பொற்காலம் அப்படின்னா முகலாய வம்சத்துடைய ஷாஜகானுடைய ஆட்சி காலம் தான் பொற்காலம். ஏன் சார் ஷாஜகான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால் தான் ஞாபகம் வரும். எஸ் உண்மைதான். அப்போ ஷாஜகான், தாஜ்மஹால், செங்கோட்டை, ஜும்மா மசூதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள், மயிலாசனம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. பீகாக் த்ரோன் இதெல்லாம் உருவாக்குனதுனால அவருடைய காலம் பொற்காலம். அப்போ அவர் காலத்துலேயும் சந்தோஷமா இருந்தா மக்கள். உண்மைதான். சரியா? ரைட், பார்த்து வச்சுக்கோங்க. இது முகலாயர்கள் தான் அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, பௌத்தர் பார்த்துட்டோம், மராத்தா தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். ஹிஸ்ட்ரி 1, 2, 3 தான் வரலாம். சரி, 2, 3 தான் வரலாம். அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு போர். ஓகேங்களா? வரலாற்றையே மாற்றி போட்ட போர். இந்தியாவுடைய வரலாற்றில் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே திருப்பு முனை தான் சொல்லுவேன். எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்வுமே திருப்பு முனை. மேபி வரலாற்றில் அன்னைக்கு டேட்டு அந்த நிகழ்வு நடக்கலைன்னா வரலாறு நம்ம வேற மாதிரி படிச்சிருப்போம். ஒவ்வொரு நிகழ்வுமே, ஒவ்வொரு போருமே. அப்படி பார்க்கும்போது அசோகருடைய வாழ்க்கை, ஓகேங்களா, ஏகப்பட்ட போரை சந்திச்சாரு அசோகர். ஆனா அவருடைய வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாகும், வரலாற்றுக்கே திருப்பு முனையா இருந்ததுதான் அசோகருடைய கடைசி போர். அதுதான் கலிங்க போர், பேட்டில் ஆஃப் கலிங்கா, BC 261 அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினா பிஃபோர் காமன் எரா, அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 261ஆம் ஆண்டு கலிங்க போரை பார்க்குறாரு. ஆக்சுவலா அசோகர் தான் இந்தியாவுடைய முக்கால்வாசியை கைப்பற்றாருப்பா. இந்தியா, பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தான், கந்தஹார் வரைக்கும் அசோகருடைய எதைப்பா கல்வெட்டை தோண்டி பார்க்கும்போது வியப்பா இருக்குது.
கேரளாவில் அசோகருடைய கல்வெட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் அசோகருடைய கல்வெட்டை பற்றி குறிப்பு இருக்குது. ஓகேங்களா? அங்கே என்ன மேற்கு வங்காளம் அசாமில் கிடைக்குது, கந்தகாரில் கிடைக்குது. கந்தகார் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. அவ்வளோ தூரம் கல்வெட்டு கிடைக்குது. எல்லாரும் வியப்புறாங்க, என்னப்பா மனுஷன் இவ்வளோ தூரம் கைப்பற்றி வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவனை பற்றி வரலாறு படிக்கும்போது அசோகர் நிறைய போர் நடத்திருக்காரு. ஆனால் ஒரு போர் மட்டும் அவர் ரொம்ப பாதிச்சது. அதுதான் என்ன போர்னா கலிங்க போர் 221. கலிங்கம் எங்கே இருக்குன்னா ஒடிசா பகுதியை தான் கலிங்கம் சொல்லுவாங்க. அந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்டை பார்க்குறாரு, அந்த போர் நடந்த இடத்த பார்க்குறாரு. எங்கு பார்த்தாலும் இரத்த கரைகள், பாதி பேர் செத்து போயிருக்கான். ஓகேடா? செத்த அந்த படை வீரர்களை பார்த்து அவருடைய குடும்பங்களை ஏங்கி ஏங்கி அழுது. ஓகேடா? பாதி பேர் இன்னும் உயிருக்கு துடித்த நிலையில இருக்கான். அவனை கொண்டு போனா கூட பொழைச்சிக்கிறான், அவனை கொண்டு போக வசதி கிடையாது, கொண்டு போக ஆள் கிடையாது. அப்போ இவ்வளவு கரைகளை, ஒரு இடத்துல கை, ஒரு இடத்துல கால், ஒரு இடத்துல தலை, இதெல்லாம் பார்க்கும்போது அசோகர் நொந்து போயிட்டார். என்னடா நம்ம இவ்வளோ போர் புரிந்து இவ்வளோ உயிர்களை கொண்டு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, இதுக்கப்புறம் நான் வாழ்நாளில் நான் போர் புரிய போவதே இல்லை, எல்லைகளை விரிவாக்கம் செய்வது அன்பினால் அறத்தினால். ஓகேங்களா? அதனால தான் தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாட்கள் அசோகருக்கு பட்டப்பெயரெல்லாம் வழங்கப்படுகிறது. ஓகே, அன்பின் மூலமாக தான் இவர் கைப்பற்ற சொன்னார். கலிங்க போர் தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு போர். மேற்படி பானிபட் போர், பிளாசி போர், கலிகட் போர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். பானிபட் போர் தான் ரொம்ப முக்கியம். பானிபட் 1, 2, 3 தான் இருக்குது, பார்க்கலாம். 12வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஆட்சியர்களை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப எளிமையான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா அப்படி லட்டு மாதிரி சாப்பிட்டு வந்துடணும். ஓகேங்களா? என்ன கால வரிசைன்னு என்ன அர்த்தம்? யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மன்னர்களுடைய வரிசை சொல்லிட்டேன். இப்போ லாஜிக்கை யோசிச்சு பாருங்களேன். முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் வருவார், அது ஊருக்கே தெரியும். ஓகே, இந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் கொடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஓகேங்களா? நான் நம்பர் போடலாமா? ஃபர்ஸ்ட் யார் அப்படி பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர் தான் 1. அடுத்து 2வது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் 2. அடுத்து 3வது யார் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 3 சார் 2. அடுத்து அவர் தான் 3 இருப்பார். குமாரகுப்தா தான் 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின்பு வருபவர், அவர் 4 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த வரிசையில் பார்க்கும்போது 1 ஃபர்ஸ்ட் வந்துடுது, அடுத்து 4 ஃபர்ஸ்ட் வருது. இப்போ நான் இந்த வரிசை இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, எது ஃபர்ஸ்ட்டு அப்போ 1, எது 2வது அப்போ 4, எது 3வது அப்படின்னா அடுத்து 2, எது 4வது அப்படின்னா இப்படி தான் நீங்கள் எழுதணும். நான் எழுதிருக்கிறது இந்த இதை மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 1, 4, 2, 3 ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ நான் சொன்ன மாதிரி தான் வரிசை. சார் இடையில மன்னர் பேர் கொடுக்கல, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 மன்னர் கொடுத்துருக்காங்க. அதை யார் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, இதை மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணுங்க. சிம்பிளாக மார்க் எடுத்து போயிட்டே இருங்க. அவ்வளோ டிக் போட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்லாமே தெரிஞ்ச மன்னர் தான், எங்கேயும் கஷ்டமான மன்னர் கிடையாது. ஏன்னா மேபி இந்த குமாரகுப்தா வேணா எங்கேயும் இந்த பெரிய அளவுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. படிக்கிறனா கூட ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர். ஓகேங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி நான் 50 கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். அந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ அதுக்கு இது கவனிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். 4 உன்னத உண்மைகள், 4 noble truths belongs to which of the following religion? திருப்பி தான் புத்த மதம், சமண மதம், இந்த 2 மதத்தில் ஆன்சர் இருக்க போகுது. மீதி 2 மதத்தை அடிச்சிருங்க. சீக்கிய மதம், ஹிந்து மதம், 2 மதம் தேவையில்லை, நமக்கு படிக்கவே வேணாம். அது சீக்கிய மதத்திலேயே ஒரு 2 பாயிண்ட் படிப்போம். யார் முதல் குரு, 10வது குரு யார், 8வது குரு யார், 5வது குரு யார், சீக்கிய மதத்துடைய புனிதனுடைய எதுவும் படிப்போம். ஹிந்து மதத்தை பற்றி பெரிய அளவுக்கு ஒன்றும் படிக்கப்பட்டு அதை அடிச்சிடணும். கன்ஃபியூஸ் ஆனா சமணமா பௌத்தமா? ஓகேங்களா? பாரதியாரா பாரதிதாசனா கன்ஃபியூஸ் ஆகணும் சின்ன வயசுல. அதே மாதிரி சமணமா பௌத்தமா, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகணும். 4 உன்னத உண்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன 4 உன்னத உண்மைகள்? இதுல பௌத்தருடைய ஆட்சி காலத்துல பௌத்தர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவருக்கு பெரிய 4 உண்மை தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மை ஒன்றும் கிடையாது, ஆசையே துன்பத்துக்கு காரணம். அப்போ அந்த ஆசையை திறந்தா நீங்க உங்க துன்பங்களை துறக்கலாம். அப்போ அந்த ஆசையை துறக்கணும்னா நான் சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் வழி பாதை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் வழி பாதைன்னா 8 வழி பாதை கிடையாது, எண். ஓகேங்களா? என் வழி பாதை. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். மொத்தம் இந்த 4 கண்டிஷன் இப்போ சொன்ன 4 பாயிண்ட் தான் 4 உன்னத உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் ஒரு மரத்துக்கடியில, போதி மரத்துக்கடியில தியானம் பண்ணிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் உரையாற்றுவார். ஓகே, அது ஒரு பெரிய கதை, அப்புறம் பார்க்கலாம். அடுத்து இந்தியாவின் நெப்போலியன் யார் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி கேட்கிறார். ஓகே, இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட சமுத்திரகுப்தாவின் வெற்றிகளை எந்த தூண் கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன அப்படிங்கிறாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்திய நெப்போலியன் யாரு? குப்த வம்சத்துல பட்டப்பெயர்களுக்கு பஞ்சமே கிடையாது. அநியாயத்துக்கு பட்டப்பெயர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கன்னா பட்டப்பெயர். ஓகேங்களா? ஸ்ரீகுப்தர் மட்டும்தான் பட்டப்பெயர் வச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்து கடோத்கச்சர்ல இருந்து நம்ம முதலாம் சந்திரகுப்தர் எக்கச்சக்கமான பட்டப்பெயர். அதுவும் 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காம பாருங்க, அவெல்லாம் பாத்தீங்கன்னா 11 பட்டப்பெயர் வச்சிருக்காரு.
எவன் படிக்கிறது? அவர் பாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க, வேற வழியில் படிச்சுதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்திய நெப்போலியன் யாரு அப்படின்னா, யார் ஆட்சி எதையே ஓரளவுக்கு அதிகமாக விரிவுபடுத்துறான், உடனே சார் கல்யாணம் பண்ணி விரிவுபடுத்துறாரு அவரும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அவர் வெற்றி போர் மூலமாக விரிவுபடுத்துறாரு. எந்த மன்னர் உண்மையாகவே போர் மூலமாக ஆட்சி எதை விரிவுபடுத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? அவர் தான் போரின் மூலமாக 12 மன்னர்களை வெற்றி கொண்டு தட்சிண பாத படையெடுப்பின் மூலமாக வெற்றி கொண்டார். அப்போ அவரை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நெப்போலியன்னா யார் சார்? உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்டர் தான். ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்டர் தான். நெப்போலியன் என்பது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர். பிரெஞ்சிலேருந்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த நெப்போலியன் போனாபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி ஐரோப்பா முழுவதும் கைப்பற்றினாரோ அதே மாதிரி என்னப்பா இவர் இந்தியா ஃபுல்லாக கைப்பற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் தேடி பார்த்துருக்காரு. இவருடைய வரலாறு பார்க்கும்போது வியந்து போயிட்டார். சே, நம்ம ஊருக்கார மாதிரி எங்கேயும் ஒருத்தர் இருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் இவனுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. இந்த பட்டப்பேர் கொடுத்தது யாருன்னா V.A. ஸ்மித். அவர் தான் இவருக்கு யாருக்கு முதலாம் சமுத்திரகுப்தாவுக்கு இந்த பட்டப்பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க மன்னருடைய பெயர் கேட்கல. அந்த சமுத்திரகுப்தாவை சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதுக்காக சார் எவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரியா? ரைட். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் மன்னருக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம ஊரில் சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் சமுத்திரகுப்தா வந்துடுவாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி தானே மாற்றி போடுவாங்க. நம்ம ஊரில் வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொன்னது இல்லையா? வேலு நாச்சியார் ஜான்சி ராணிக்கு முன்னாடி இப்படி தான் இருக்க தான் செய்யும். அதான் நம்ம படிக்கும்போது கண்டுக்கூடாது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் அலகாபாத் தூண் கல்வெட்டுனா ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு தூண் கல்வெட்டு உண்டு. அதில் அலகாபாத் தூண் கல்வெட்டுடைய பெயர் முக்கியம். அலகாபாத் தூண் கல்வெட்டுடைய வேறு பெயர் பிரயக பிரசித்தி. சார் பிரயக எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், அலகாபாத்தோடைய வேறு பெயர் என்ன? பிரயாக்ராஜ் சொல்கிறாங்களா? அதுதான் பிரயக பிரசித்தி. அதை செதுக்கியவர் எழுதியவர் ஹரிசேனர். 33 வரி. சரிங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கனால சொல்கிறேன். அடுத்து பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு நேரம் கொஸ்டின் வருது. இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பின்வருவனவற்றில் சிந்துவெளி நாகரிகத்தின் இயல்பு எது? அதாவது which of the following is the nature of Indus Valley civilization? ரொம்ப முக்கியமான டாபிக். வரலாற்றுடைய ஆரம்பமே இதில் தான் ஆரம்பிக்குது. அதனால தான் இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. எதை முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க? இந்தியாவுடைய நாகரிகமே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது ஐவிசி ரொம்ப முக்கியம் தான். அப்போ ஐவிசி மக்கள் அவங்களுடைய இயல்பு என்ன? புரோட்டோ நகரமா, நகர்ப்புறமா, நகர்ப்புற கிராமமா, மேற்கண்ட எதுவுமே இல்லையா அப்படின்னா பாதி பேர் எதுவுமே புரியாத மேற்கண்ட எதுவுமே இல்லை செட் பண்ணுறதுங்க அப்படி சொல்லக்கூடாது. 5000 வருஷத்துக்கு பழமையான இந்தியாவின் சிந்துவெளி நாகரிகம் நம்ம இப்போ எப்படி சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சிட்டி கல்ச்சரில் நகர்ப்புற அரசாங்கத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? அதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இயல்பு. சார் கிராமத்தில் வாழலை 5000 வருஷத்துக்கு முன்னாடி? எஸ், உண்மையாக 5000 வருஷம் கிராமத்தில் வாழலை. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிராம கலாச்சாரம் சொல்லலாம். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்துடைய கலாச்சாரம் 5000 வருடத்துக்கு முன்னாடி நகர்ப்புற கலாச்சாரம். அப்போ சிட்டியில் என்னதான் சார் இருக்கும்? ஆமாம், என்னதான் இருக்கும்? ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஆமாம், இருக்குது, அங்கேயும் இருக்குது. எல்லார் வீடுகளிலையும் டாய்லெட் வசதி, ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கும். எஸ், அங்கேயும் இருந்தது. வீடுகள் ரோட்டு ஓரங்களில் குப்பை தொட்டி இருக்கும், அதுவும் அங்கேயே இருந்தது. சிட்டிகளில் எப்படி அடுக்குமாடி வீடுகள் இருக்குமோ அதே மாதிரி அடுக்குமாடி வீடுகள் சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தது. ஆமாம், இருந்தது. தெருக்கள் எப்படி சார் இருக்கும்? சட்டக வடிவத்தில் இருக்குது. அப்பவும் சட்டக வடிவத்தில் இருந்தது. இப்போ நான் சொல்ல பாயிண்ட் எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தில் இப்படி தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நகர்ப்புற அரசாங்கம். அடுத்து ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதலாக கண்டறியப்பட்டது அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹரப்பா நாகரிகத்தை தோண்டி பார்த்து அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது 1850 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாமே 1921. அங்கே ஒரு ரோடு ஒரு என்ன போடுவாங்க, ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுவாங்க லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும். ஓகேங்களா? அந்த ட்ராக்கை உடைக்கும் போது தான் அந்த சிந்துவெளி நாகரிகம் தெரிய வரும். அதுவும் பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. அப்போ 1921 தான். சரிங்களா? அடுத்து பின்வருகளில் 2வது புத்த சபைக்கு தலைமை தாங்கியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2வது புத்த சமய மாநாடு. புத்த சபை சொல்லியிருக்காங்க, சமய மாநாடு தான். செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில், அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க கவுன்சில். மொத்தமாக சமண மதம் பௌத்த மதம் 2 மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமண மதத்தில் மொத்தம் 2 மாநாடு நடக்கும். 2 மாநாடு தான். ஆனால் புத்த மதத்தில் மொத்தம் 4 மாநாடு நடக்கும். நீங்கள் 4 மாநாடும் எந்த ஊரில் நடந்தது, அந்த மாநாட்டை நடத்திய மன்னர் யார், அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யார், கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2வது புத்த சமய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யாருன்னா சாவகாமி. ஓகேங்களா? தமிழ சபகாமி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதல் மாநாடு தலைமை தாங்கியது தான் இந்த மகா காஸ்பா. 2வது மாநாட்டுக்கு சாவகாமி. 3வது மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோகிதி புத்ரா, அதுதான் சொல்லுவாங்க 3வதுக்கு. 4வதுக்கு தான் வசுமித்ரா. ஓகே, இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். முதல் மாநாட்டுக்கு யாரு, 2வது மாநாட்டுக்கு யாரு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கொஸ்டின்ல எந்தெந்த மாநாடு எந்தெந்த ஊர் நடந்தது கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின்ல அந்த பாயிண்டை பார்க்கலாம். சரிங்களா?
அடுத்து சமண மதத்தின் முதல் உண்மையான நிறுவனராக கருதப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிஷபதேவா. ஓகேங்களா, சமண மதத்துடைய உண்மையான முதல் நிறுவனர். நம்ம நிறைய பேர் மகாவீரர் போட்டு வந்துருவாங்க ஆப்ஷன், அதாவது மகாவீரர் வைக்கிறேன் இருந்ததுன்னா நிறைய பசங்க போட்டுருவாங்க. ரிஷபர் தான் முதல் தீர்த்தக்காரர். கடைசி தீர்த்தக்காரர் தான் யாரு? மகாவீரர். சமண மதத்தின் மிக முக்கியமான அடிப்படை கொள்கை என்ன? அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு எப்பவுமே சமண மதமா இருக்கட்டும் புத்த மதமா இருக்கட்டும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயத்துல வேறுபடுது. அவங்களையும் எதையும் கொல்லக்கூடாது, எதையும் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அவங்களும் அகிம்சை பேசுறாங்க, இவங்களும் அகிம்சை பேசுறாங்க. அப்போ சமண மதத்துடைய உண்மையான கொள்கை ஆப்ஷனை பாருங்களேன். கர்மா, விரக்தி, விசுவாசம் படம் பேர் தான் வச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. அகிம்சை தான் கரெக்டாக இருக்குது. அகிம்சை தான் உண்மையாகவே சமண மதத்துடைய அடிப்படை கொள்கை. பௌத்த மதத்துக்கு அதுதான்ப்பா. ஓகேங்களா, அகிம்சைனா எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் ஆராய்ச்சி செய்தவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் ஈவெண்ட் இவரை பற்றி ரொம்ப பேசியிருக்கும். ஓகேங்களா, போன வாரம் கூட இவரை பற்றி இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது வந்து ஜனவரி 2வது வாரம், இந்த வாரத்தில் ஜனவரி முதற்கொண்டு இவரை பற்றி பேசியிருக்கோம். ஓகேங்களா, நியூஸ்கள் தான் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது மொஹஞ்சதாரோவையும் ஹரப்பாவையும் கண்டுபிடிச்சதா ஆராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சர் ஜான் மார்ஷல். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ரொம்ப ஃபேமஸானவர் இவரால் தான் சிந்துவெளி நாகரிகம் உலக அளவுக்கு கொண்டு போனவரே இவர் தான். இவர் இல்லைன்னா சிந்து நாகரிகம் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது. ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான்ப்பா. இவர் மட்டும் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி லண்டனில் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டோரியல் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் சிந்து நாகரிகம் இருக்கிறது உலகத்துக்கு தெரிய வந்தது. இல்லைன்னா உலகத்தில் பழமையானது எகிப்து நாகரிகம், மெசபொட்டோமியா நாகரிகம், இதை தான் பேசிக்கிட்டே இருப்போம் இன்னை வரைக்கும் நம்ம. ஓகே, இப்போ அந்த ஜான் மார்ஷல் 1924 ஒரு கட்டுரை வெளியிடுறாரு. அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. 24 வெளியிட்டு இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது பாருங்க. ஓகே, 2024 தாண்டி 25 வரைக்கும் வந்துட்டோம். ஓகேங்களா, அப்போ 100 வருஷம் பழமையானதுனால சார் ஜான் மார்ஷல் தான் இதை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டிருப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு தமிழ்நாட்டில் சிலை நிறுவப்பட உள்ளது. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் சிலை. ஓகேங்களா, ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு நம்ம சிலை வைக்கிறோம்னா ரொம்ப முக்கியம் தானே, ரைட்? அடுத்து சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? ரொம்ப முக்கியம். ஏன் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கிறோம்? சிந்துவெளி நாகரிகத்தில் மன்னர் பேரை படிக்க வேணாம், எங்கேயுமே ஒரு மனுஷன் பேரை படிக்க வேணாம், ஊர் பேரை படிக்கணும் வேணாம். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், காளிபங்கன், அப்புறம் வந்து ராக்கிஹரி, நிறைய ஊர் பேர் படிப்போம். ஆனால் மக்களுடைய நாகரிகத்தை படித்தே ஆகணும். எப்படி வாழ்ந்தாங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, எதை சாமியாக கும்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன வேலை பார்த்தாங்க, என்ன மாதிரியான அவங்களுடைய கலாச்சாரம் இருந்தது, இதுதான் படிக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன விலங்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா விலங்குமே தெரிஞ்சது. ஆடு, மாடு, கோழி, வாத்து, காக்கா எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஆனால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கல. அதுதான் என்ன விலங்கு அப்படின்னா குதிரை மட்டும் அவங்களுக்கு தெரியாது. காளமாடு இருந்தது, செம்பரியாடு இருந்தது, யானை கூட இருந்தது. யானையோட தந்தத்தை வச்சு தான் அவங்க ஊரில் வளையலே செய்வாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்களுடைய குதிரையோடைய அடையாளம், குதிரையை பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு ஆதாரம் எங்கேயுமே இல்லை. ஒட்டகமும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஒட்டகத்தோடைய எலும்பெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் குதிரை மட்டும் அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, ரைட்டு. யாருடைய காலத்தில் பௌத்தம், மகாயானம், ஹீனயானம் இரண்டு பிரிவாக பிரிந்ததுன்னு சார் புதுசாக இருக்குது. புத்த மதம் பிரிவுபட்டதா? எஸ், 100% பிரிவுபட்டது. புத்த மதம் மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் சரி உலகத்திலையும் சரி எந்த மதமாக இருந்தாலும் பிரிவுரை தான் செய்யும். எப்படி நம்ம ஊரில் கட்சி உடையுது, ஓகேங்களா, ஒரு கட்சி பல கட்சியாக உடையுதோ அதே மாதிரி மதமும் எந்த மதமாக இருந்தாலும் பிரிவுபட தான் செய்யும். அது நியதி, அது மாற்றவே முடியாது. அப்படி இப்போ ஹிந்து மதம் பிரிவடையா? பிரிவடைஞ்சிருக்குது. சைவம், வைணவம் ரெண்டு ஒரு கொள்கை தான், பிரிவாயிட்டே இல்லையா? இதே மாதிரி தான் எங்கேயும். அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி பிரிவு இருக்குது. இஸ்லாமியம், சன்னி பிரிவு இஸ்லாமிய, ஷியா பிரிவு இஸ்லாமிய, அகமதியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, கிறிஸ்டியானிட்டி எனக்கு சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ் எவ்வளோ அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே புத்த மதத்தில் 2 பிரிவு. அதுதான் மகாயானம், ஹீனயானம். சரி, சமண மதத்தில் அங்கேயும் 2 பிரிவு இருக்குது. ஓகேங்களா, அங்கேயும் 2 இருக்குது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது மகாயானம், ஹீனயானம் யாருடைய காலத்தில் வந்து பிரிவுபட்டது அப்படிப்பட்ட கனிஷ்கருடைய காலத்தில் பிரிவுபட்டது. கனிஷ்கர் வந்து 4வது மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்திய மன்னர். காஷ்மீரில் வச்சு 4வது மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் 2ஆ பிரியும். எது? நம்மளுடைய புத்த மதம். ஓகேங்களா, பிரிவுற்றதுனால அதுக்கப்புறம் புத்த மதத்துடைய கொள்கைகள் சின்ன அளவுக்கு வேறுபடும். புத்தர் உண்மை என்ன சொன்னாரு? சிலை வழிபாடு கூடாதுன்னு சொன்னார் புத்தர். ஆனா புத்த மதத்தோட ஒரு பிரிவு மகாயானம் புத்தருக்கே சிலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகேங்களா? புத்தருக்கே சிலை வைத்தார்கள், புத்தருக்கே அபிஷேகம் பண்றாங்க, புத்தருக்கே தீவாரணம் தான் காட்டினாங்க. ஒரு விடிவே தமிழ்நாட்டில் ஒரு சிலை கிடைச்சது, அந்த சிலையில புத்தருக்கே பட்டாலாம் போட்டு வச்சிருக்காங்கப்பா. எப்படி பாருங்க, கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டாங்க நாட்கள் போகவே. புத்தர் உருவானது 2500 வருஷம் முன்னாடி. இந்த மதம் பிரிவுட்டுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம். புத்தர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 500-1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிவுடுது. அப்போ கொள்கைகள் மாறுது, சின்ன சின்ன அளவில் தான். ஓகேங்களா? கனிஷ்கர். அடுத்து குப்த வம்சத்தின் முதல் அரசர் சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகுப்தர் முதல் மன்னர். பாருங்க, அவன் பையன் கடோத்கஜர், அவன் பையன் இந்த இருக்கான், அவனுடைய அடுத்த மன்னர் சமுத்திரத்தை முடிஞ்சு போச்சு. ஓகே, வரிசை அவ்வளோதான். வரிசையை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே யார் முதல் யார் கடைசின்னு தெரிஞ்சுக்கும். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் இது, ஒரே ஊர் தான். ஓகேங்களா? சிந்துவெளி நகரத்தில் ஒரே ஒரு துறைமுக நகரம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ், குஜராத்தில் இருக்குது, லோத்தல். எளிமையான ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? லோத்தல் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுக நகரம். சரி சார், மீதி ஊரெல்லாம் எங்கே சார் இருக்குது? காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. எந்தெந்த ஊர் எந்தெந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, சரி இந்தியாவில் இருக்குன்னு கேட்பாங்க. காளிபங்கன் ராஜஸ்தான்ல, லோத்தல் தோலவீரா குஜராத்தில் இருக்கு, ரெண்டுமே குஜராத்தில் இருக்குது. ராக்கி ஹெரி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ராக்கி ஹெரி ஹரியானாவில் இருக்கு. முடிஞ்சு போச்சா? அப்போ எந்தெந்த ஊர் எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய ஊர்களும் இருக்குது. அடுத்து மொஹஞ்சதாரோ எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ரொம்ப எளிமையான கேள்வி. திருப்பூர் 2 ஊருப்பா. சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மொஹஞ்சதாரோ, இன்னொன்று ஹரப்பா. ஓகேங்களா? 2 ஊர் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஊர் தான் எந்தெந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, சரி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ரவி சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது, இது சொல்லணும் ராவி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹரப்பா ராவியிலையும், மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரையிலையும் சிந்து பகுதியிலையும் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து மொஹஞ்சதாரோவின் பண்டைய நாகரிகத்தின் தளம் பாகிஸ்தானில் எந்த மாகாணத்தில் உள்ளது அப்படிங்கிற. மொஹஞ்சதாரோவின் பண்டைய நாகரிகத்தின் தளம் பாகிஸ்தானில் எந்த நாகரிகம்? இப்போதான் பார்த்தோம்ல, மொஹஞ்சதாரோ நதி வந்து சிந்து நதி, அது இருக்கக்கூடிய ஊரும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து பகுதி, அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து பாகிஸ்தான் இருக்கிறதுனால நம்ம டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். இந்தியாவில் இருந்ததுன்னா அது எந்தெந்த மாநிலம் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் எந்த ஹரப்பாவின் காலத்தில் தலங்கள் இருந்து உழவு செய்யப்பட்ட வயல்கள் சான்றுகள் கிடைத்தன? ஒன்றும் இல்லை, அந்த உழவு செய்யறதுக்கு அந்த காலத்தில் அந்த ஏர் கலப்பை கிடைக்கும் பார்த்துருக்கீங்க, நம்ம கிராமத்தில் தான் இருக்கும். இப்போ தான் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, 2 years தான். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு தான் முன்னாடி டிராக்டர் வரதுக்கு முன்னாடி மாடுகளை வைத்து காளை மாட்டை வைத்து அந்த ஏர் கலப்பை வச்சுருப்பாங்க. ஓகே, பழைய படத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலப்பையும் அந்த மாட்டு வண்டியும் உழுவதற்கான சுவடுகளும் காளிபங்கன் தான் கிடைச்சிருக்கும். ரொம்ப முக்கியமான இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காளிபங்கன் தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? பின்வரும் எந்த மாநிலத்தில் மகாவீரர் பிறந்தார்? சொல்லுங்க சார். என்ன சார் ஒவ்வொருத்தருடைய பிறந்த ஊரை தான் படிக்கணுமானா? எல்லாருடைய பிறந்த ஊர், எல்லா மன்னர்களுடைய பிறந்த ஊர் படிக்கக்கூடாது. ஆனால் புத்தர், மகாவீரர் இவங்க 2 பேரும் எங்கு பிறந்தாங்க, எங்கு மோட்சம் அடைந்தார்கள், எங்கு இறந்தார்கள், அவருடைய பர்சனாலிட்டி, அவங்க அம்மா பேர் அப்பா பேர், இது எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேங்களா? கேள்வி கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வி மகாவீரர் பிறந்த ஊர் அப்படி கேட்குறாங்க. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? மகாவீர் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவபூரி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து யார் பிறந்திருப்பா? மகாவீரர் பிறந்திருப்பார். சரி, குந்த கிராமப்பா. பவபூரியில் வந்து மகாவீரர் இறந்திருப்பார். மகாவீரர் பிறந்தது பார்த்தீங்கன்னா குந்த கிராமம். அடுத்து 3வது பௌத்த பேரவை எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படிங்கிற. 3வது புத்திஸ்ட் கவுன்சில். நம்ம ஆல்ரெடி வந்து 2வது புத்திஸ்ட் கவுன்சில் தலைமை யாருன்னு சொன்னா, இது 3வது புத்திஸ்ட் கவுன்சில் எங்க நடந்தது? எப்பவுமே இந்த டாபிக் எடுக்கும்போது நம்ம சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் சொல்ற ஷார்ட்கட் தான். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ராஜா கையை வச்சா பாட்டி போனது இல்லை. இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ராஜா அப்படின்னா முதல் மாநாடு ராஜ கிரகம். ஓகேங்களா? பாட்டி அப்படின்னா பாடாலி புத்திரா. ஓகேங்களா? சாரி, இல்லை 2வது வந்து கையை வச்சா வை. ஓகேங்களா? வைஷாலி. ஓகேங்களா? அப்போ ராஜகிரகம், அடுத்து வைஷாலி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பாடாலி புத்திரா. போனதில்லை. எங்கே போனதில்லை? காஷ்மீர் போனதில்லை. முடிஞ்சு போச்சு. 4 மாநாட்டுக்கு சிம்பிள் ஷார்ட்கட்டு கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன இருக்கிறாங்க? 3வது மாநாடு. இப்போ 3வது என்னது? பாட்டிக்கு பாடாலி புத்திரா. அதுதான் 3வது மாநாடு. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த மாநாடு நான் சொன்ன மாதிரி தான் 3 மாநாடு எங்கே நடைபெற்றது, யார் நடத்திய மன்னர், எந்த தலைவர் வந்து அந்த தலைமை தாங்கினார்ங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் கீழ்கண்ட எந்த இடத்தில் கப்பல் துறை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. கப்பல் துறையாக இருக்கட்டும், அதே ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டக்கியார்டு துறைமுகம் இருந்தாலும் சரிதான்,
கப்பல் கட்டக்கூடிய தளமாக இருந்தாலும் சரிதான். ரெண்டு ஒரே ஊர் நம்ம போன தடவை பார்த்தோம். லோத்தல் குஜராத்தில் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து சிந்துவெளி நாகரிக மக்கள் முக்கிய தொழில் என்ன? ரொம்ப பேசிக். நான் சொன்னல சிந்துவெளி நாகரிகம்னாலே அவங்களுடைய கலாச்சாரத்தை தான் படிக்கிறோம், மன்னர் பேரை படிக்கிறது கிடையாது. சிந்துவெளி நாகரிக மக்களுடைய கலாச்சாரம் என்ன, கலாச்சாரம், அவங்க தொழில் என்ன, என்ன சாமி கும்பிட்டாங்க, அதுதானே படிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய தொழில் என்ன, அது என்ன முக்கிய தொழில் தான். ஆமாம், எஸ், முக்கிய தொழில் என்ன. அப்போ எந்த நாகரிகமாக இருக்கட்டுமே, எல்லா நாகரிகமும் ஆற்றங்கரையோரம் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆற்றங்கரையோரம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, ஆற்றங்கரையோரம் தான் அவங்க அந்த ஆற்றங்கரை ஆறை வச்சு தான் அவங்களுக்கு தொழிலே. ஆறை வச்சு என்ன சார் தொழில், படகு சவாரி செய்வாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ஆறு இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் தான் எல்லா நாகரிகத்துடைய முதன்மை தொழிலாக இருக்கும், முக்கிய தொழிலாக இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது விவசாயம் தான். சரி, இது ரொம்ப சிம்பிள், ஊருக்கே தெரியும். ஆனால் நுணுக்கமாக என்ன படிக்கணும்னா, அந்த சிந்துவெளி நாகரிக மக்களுடைய முதன்மை பயிர் எது அப்படின்னு கேட்பாங்க. பிரைமரி கிராப் எதை அதிகமாக சாப்பிட்டாங்க, எதை அதிகமாக விளைவிச்சாங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டுடைய முதன்மை கிராப் எது? அரிசி. எங்கே பார்த்தாலும் அரிசி தான் விளைவிக்கிறாங்க, நெல். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்துடைய முதன்மை பயிர் கோதுமை. ஓகேங்களா? இது அல்லாமல் தான் அரிசி, ராகி, அதுவரை பார்த்தீங்கன்னா பருத்தி. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் விளைவிச்சாங்க. ஓகேங்களா? எல்லா பயிரையுமே அவங்க விளைவிச்சிருப்பாங்க. கரும்பு மட்டும் அவங்க விளைவிக்கல. எப்படி குதிரை மட்டும் தெரியாதோ அதே மாதிரி சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது மூன்று. ஒன்று கரும்பு, இன்னொன்று இரும்பு, இன்னொன்று குதிரை. ஓகேங்களா? அந்த மூணு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அடுத்து மகாவீரர் எங்கே முக்தி அடைந்தார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப எளிமையானது. மகாவீரர் வந்து எங்க முக்தி அடைந்தார்? நான் சொன்னேன், மகாவீரர் எங்க பிறந்தாரு? பீகார் குந்த கிராமத்துல பிறந்தாரு. எங்க முக்தி அடைந்தார்னா, அவர் எங்க இறந்தாரோ அங்கதான் முக்தி அடைந்தார். அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இறந்து போறாரோ அங்கதான் அவர் முக்தி அடைந்தார். அவருடைய அடுத்த கட்டம் அவர் மோட்சம்ங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார். ஓகேங்களா? முடிஞ்சதா? ரைட். அப்ப மீதி இருக்கக்கூடியது இந்த மவுண்ட் அபு, சோனாகிரி, சரவண பெதேகோலா, இந்த ஊரெல்லாம் வந்து சமண மதத்தோட தொடர்புடையது தான். அதுவும் இந்த சரவண பெதேகோலா கர்நாடகாவில் இருக்குது. அங்கதான் வந்து மகாவீரருடைய முழு உறவு சிலை. அந்த சிலைக்கு பேர் தான் பாகுபலி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பாகுபலினா படம் பேர் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே பாகுபலிங்கிறது உண்மையாகவே இந்த சிலையின் பெயர். ஓகேங்களா? மேற்படி மவுண்ட் அபுங்கிறது சமணர் கோவில் ஒன்று உண்டு. ஓகேங்களா? பவபூரி அவர் இறந்த இடம். எஸ். அடுத்து பாருங்க, மௌரியன் பில்லர் கேபிட்டல் இஸ் நோன் ஆஸ் லயன் கேபிட்டல். அது எளிமையானதுன்னு, குப்தருடைய தலைநகரமும் சரி மௌரியர்களுடைய தலைநகரமும் சரி ஒரே இடம் தான், பாடாலி புத்திரா. முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டேன். ஓகே, இது ஆல்ரெடி பேசுறது தான், திருப்பி அந்த கொஸ்டின் வந்திருக்குது. அடுத்து ரொம்ப வித்தியாசமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு நிறைய ஜிடியா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஷிஃப்ட் 1, 2, 3 சொல்லிட்டு ஒவ்வொரு நாள்லையுமே 4-5 ஷிஃப்ட், 4 ஷிஃப்ட் அல்லது 3 ஷிஃப்ட் நடைபெறும் ஒரு நாள்லேயே. அப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கேள்விகள் மாறுபடும். அப்போ எல்லா ஷிஃப்ட்லையும் கடினமான கேள்விகளும் எல்லா ஷிஃப்ட்டும் ஈஸியான கேள்வி அப்படிதான் வராது. ஒவ்வொரு ஷிஃப்ட் கேள்வி மாறுபடும் போது ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். அதனால தான் நார்மலைசேஷன் தான் அந்த நம்பர்ஸ் தான் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். நம்ம எதோ உட்காந்து படிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி கேட்கும்போது அப்படியே சுத்தமாக பிளாங்க் ஆயிரும். இங்கே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அமையும். அது எந்த கொஸ்டின் 50க்கு ஒரு கொஸ்டின் தான் அமையும், எப்பவுமே அது அமையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனாலும் இதை நீ திருப்பி படிச்சுக்கோங்க, திருப்பி வேற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சமண மதத்துடைய தீர்த்தங்காரர் பார்சுவநாதருடைய சின்னம் என்ன அப்படிங்கிறாங்க. சமண மத தீர்த்தங்காரர் யாரு? மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? மொத்தம் 24 தீர்த்தங்காரர் இருக்காங்க. ஓகேங்களா? சமண மதத்துடைய தீர்த்தங்காரர் மொத்தம் எத்தனை பேர்? 24 தீர்த்தங்காரர் இருக்காங்க. அப்போ இந்த 24 தீர்த்தங்காரர்ல பார்சுவநாதர் எத்தனையாவது? ஆல்ரெடி பேசியிருக்கோம். பார்சுவநாதர் பார்த்து 24வது, 24. பார்சுவநாதர் 23வது தீர்த்தங்காரர், 24வது மகாவீரர். அப்போ 24 தீர்த்தங்காரருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சின்னம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. நீங்க விக்கிபீடியால போயிட்டோ அல்லது கூகுள்ல போயிட்டோ தீர்த்தங்காராஸ் அண்ட் தேர் சிம்பிள் அப்படின்னு போட்டு பாருங்க. அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 24 பேருடைய சின்னம் கொடுத்துருப்பாங்க. அதுல சிங்கம் யாருடைய சின்னம் அப்படி பார்த்தோம்னா கடைசி இருக்காருல்ல மகாவீரர், அவருடைய சின்னம் சிங்கம். ஓகேங்களா? புல் காலை வந்து ரிஷபருடைய சின்னம், ரிஷபதேவா முதல் தீர்த்தம் இருக்கார், அவருடைய சின்னம். அப்ப நமக்கு கேட்க கேள்வி, பார்சுவநாதருடைய சின்னம் பாம்பு. ஓகேங்களா? பாம்பு, ஸ்னேக் தான் வந்து பார்சுவநாதர். ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்புனாலே ஸ்னேக்னால என்ன ஞாபகம் வரும்? வடிவேலு காமெடியில் பேசுறாரு, ஸ்னேக் பாபு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அந்த ஸ்னேக் பாபுக்கு பதிலாக பார்சுவநாதர், பார்சுவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி கிடையாது, மனப்பாடம் பண்ணும்போது. ஆனால் ஸ்னேக்னாலே பார்சுவநாதர், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் லயனுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர். ஏன்னா அவர் தான் கடைசியானவர், ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அதனால சிங்கம். அடுத்து
யாருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்குது ஓகேங்களா. சாரி 35வது கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா. வேணாம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். யாருடைய காலத்துல பௌத்தம் மகாயனம் மகீனயனம் சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிஞ்சது கனிஷ்கருடைய காலத்துல தான் ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்ததுதான். கனிஷ்கர் 4ஆம் மாநாட்டு நடத்தியவர். அடுத்து மகாவீரர் எங்கு இறந்தார்? இந்த கொஸ்டின் வந்தது, ஆனால் வேற மாதிரி வந்தது. எப்படி வந்தது? மகாவீரர் எங்கு மோட்சம் அடைந்தார் அப்படின்னு கேட்டாங்க, எங்கு முக்தி அடைந்தார், அப்படி எங்க சால்வேஷன் பெற்றார் அப்படின்னு கேட்டாங்க. இங்க அவர் எங்க இறந்தாரு? நான் சொன்னேன் எங்க இறந்தாரோ அங்கதான் முக்தி அடைந்தார். அப்ப பவபூரியில முக்தி அடைந்தார்னா பவபூரியில தான் அவர் இறந்திருப்பார். முடிஞ்சு போச்சு. அவர் பிறந்ததுதான் குந்தகிராமம், அவருடைய பர்த் பிளேஸ் ஓகேங்களா, அவருடைய பிறந்த இடம். புத்தருடைய பிறந்த இடம் லூம்பினி தோட்டம், புத்தருடைய இறந்த இடம் குஷி நகரம். அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப மொத்தம் 2 பேர், மகாவீரர் புத்தர். அவங்க 2 பேரும் எங்க பிறந்தாங்க, எங்க செத்தாங்க, கண்டிப்பா வேணும் ஓகேங்களா. அதுல மகாவீரர் 2 இறந்தது செத்தது இந்த லைன்ல இருக்குது, புத்தர் இறந்தது செத்தது இந்த லைன்ல இருக்கு. இன்னொரு முக்கியமானது, புத்தருடைய முதல் உரை கேட்பாங்க. புத்தர் வந்து தன்னுடைய முதல் சொற்பொழிவை எங்க ஆற்றினார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் வந்து சாராநாத்தில் ஆற்றியிருப்பார். மான் பூங்காவில் தன்னுடைய முதல் சொற்பொழிவை ஆற்றியிருப்பார். அடுத்து புத்தருடைய மாநாடு. இப்போதான் நம்ம காமெடியாக வந்து ஒரு சின்ன டயலாக் வச்சு பார்த்து முடிச்சிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். 1வது 2வது 3வது 4வது ராஜா கையை வச்சா பாட்டி போனது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கையை வச்சா வைசாலி, பாட்டிக்கு பாடாதி புத்தரா, போனதில்லை எங்கே போனதில்லை, காஷ்மீர் போனதில்லை. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக தான் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 4 ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஒரு சில டைம் பொறுத்துக்க கேட்டாங்கன்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்துக்க வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் அடிச்சிடலாம். 4க்கு 4 நேராக தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்து, நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஸ்டாச்சு, டான்சிங் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டான்சிங் கேலோடைய ஸ்டாச்சு வெண்கல சிலை, பிரான்ஸ் ஸ்டாச்சு. இதை வந்து ஒரு மெழுகு வார்க்கும் சிலை, அந்த டெக்னிக் மூலமா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த சிலை எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிந்து நாகரிகத்தில் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தோம்ல, காளி பங்கன்னு கிடைச்சிருக்கும், நமக்கு அந்த ஏர் கலப்பை கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோவில் 2 சிலை கிடைச்சிருக்கும். ஒன்று வந்து இந்த பெண்ணுடைய சிலை, இன்னொன்று பூசாரி அரசன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பூசாரி அரசன்னா ஒரு பூசாரி இருப்பாரு, அவர் வந்து எந்த மாதிரி இருப்பாரு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கல்ல அந்த சிலையை வந்து வடிச்சிருப்பாங்க. அப்படி தோல்ல வந்து கிராஸாக ஒரு துண்டு, நெத்தியில் ஒரு பொட்டு, கிளீனாக தலையை வாரி வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு. 38. அடுத்து 39வது ரொம்ப அருமையான கேள்வி, முக்கியமான கேள்வி, ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்வி. ஹரப்பா மக்கள்னா சிந்துவெளி மக்கள். ஏன்னா சிந்து நாகரிகத்துடைய வேறு பெயர் ஹரப்பா நாகரிகம் ஓகேங்களா. அப்ப ஹரப்பா மக்கள் கால்நடைகளை டேஸ் அப்படின்னு சொல்லி அழைத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. The Harappan are known as cattle அப்படின்னு சொல்றாங்க. எந்த கேட்டில, அதாவது கால்நடைகளை என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜபுன்னு சொல்லி அழைப்பாங்க. கால்நடைனா ஆடு மாடு எல்லாமே, ஆடு மாடு எல்லாத்தையுமே அவங்க நம்ம ஆடு மாடுன்னு சொல்கிறோமா. நார்த் இந்தியாவில் வேற பேர் சொல்லுவாங்களா. சிந்துவெளி மக்கள் என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஜபு அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. எப்படி சார் சிந்துவெளி மக்கள் இன்னத்தை தான் பேசினாங்க, உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, எஸ் உண்மைதான். சிந்துவெளி நாகரிகத்தில் அவங்களுக்குன்னு தனியாகவே ஒரு எழுத்து வடிவம் இருந்தது. அந்த எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து வடிவத்துடைய பெயர் சித்திரை எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. அந்த எழுத்து முறை வந்து வலதிலிருந்து இடதுபுறமாகவும் பின்பு இடதிலிருந்து வலதுபுறமாகவும் நடக்கும் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் சித்திர எழுத்து முறை. புரிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ கூட ரீசெண்டாக அந்த எழுத்தை யார் புரிஞ்சு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் தொகை, கோடிக்கணக்கில் ரூபா கொடுக்க போகிறது இருக்காங்கப்பா. சிந்து நாகரிகத்தை யார் புரிஞ்சு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. அடுத்து, த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய நாகரிகத்தை நம்ம படிக்கிறோம்னா அந்த நாகரிகம் படிப்பதற்கு காரணம் என்ன துறைனா இந்த துறை தான். ஒவ்வொன்றுக்கு துறை இருக்குல்ல, நீதித்துறை, வருமானத்துறை, எவ்வளவோ துறை இருக்கு. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கும் தொல்லியலுக்கும் ஒரு துறை இருக்குது. அதுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை தோற்றுவித்து அதோடைய முதல் சர்வேயராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 1861 இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுதான் இந்த விஷயம். பாருங்களேன், எந்த ரயில் பாதை அமைத்த போது ஹரப்பாவினிடம் அளிக்கப்பட்டது? என்ன சார் ஹரப்பாவிடம் அழிக்கப்பட்ட? ஆமாப்பா, உண்மையாக அழிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இங்கே நம்ம ஹரப்பா இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது ஓகேங்களா. அப்போ தெரியாத போது எதர்ச்சியாக அந்த இடத்துல ரயில்வே ட்ராக்கை தோண்டியிருக்காங்க. ரயில்வே ட்ராக் தோண்டும் போது நிறைய கடப்பாறை அது இதுன்னு கொண்டு அவன் குழியாக இருக்கிறதுக்கெல்லாம் தெரியும், இங்கே தான் நாரிங்க இருக்கும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கி தோன்றுறாங்க. தோண்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஊர், ஒரு வீடே இருக்கிற மாதிரி நிறைய கட்டுமான இடிபாடுகள் தான் இருக்குது.
அதை பாட்டு கண்டுக்கிடாமல் தோண்டி தான் இருந்தாங்க. திடீர்னு யோசிச்சாங்க, ஐயோ ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு ட்ராக் போட்டாங்க அப்படின்னா, ரொம்ப வரலாற்று அந்த ஊர் ரொம்ப முக்கியம்பா. ஓகேங்களா, லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும். ஓகேங்களா, இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கராச்சி அந்த ஏரியாவுடைய மொத்த மாவட்டத்துடைய பேர். பர்டிகுலராக முல்தான் இருந்தால் முல்தான் தான் போடணும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் பெஸ்ட்டு. ஏவும் கரெக்ட் தானா, பி தான் பெஸ்ட்டு. சரிங்களா. மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு தற்போது எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்க இருக்குது அப்படி கேட்குறாங்க. எங்கப்பா இருக்குது மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு? டெல்லியில் இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா, எங்க இருக்குது? டெல்லியில் இருக்குது. என்ன டெல்லி என்ன இரும்புத்தூண் கல்வெட்டு என்ன ஃபேமஸ்? ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, இந்த கல்வெட்டு வந்து ஒரு முதலாம் சந்திரகுப்தர் ஒரு மன்னர் இருந்தார் எங்கள் குப்த வம்சத்தில். அவரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடியது மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஆனால் அவர் இந்த கல்வெட்டை வைக்கல, அவரை பற்றி சொல்லுது. ஆனால் இந்த கல்வெட்டை வைத்தவர், கல்வெட்டை நிறுவியவர் 2ஆம் சந்திரகுப்தர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கல்வெட்டை நிறுவியவர் வேற, கல்வெட்டு தொடர்பாக கல்வெட்டு பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி பேசுது. இது இரும்பு தூண். ஆனால் இரும்புனா என்ன செய்யணும்? துரு பிடிக்கணும். ஆனால் இது இன்ன வரைக்கும் துருவே பிடிக்கல. வெயில் மழை எல்லாத்துலேயும் காயுது, ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் துரு பிடிக்கல. அதுதான் குப்தருடைய கலை கலாச்சாரத்துக்கு மேம்பாடானது. இது எப்போதும் எங்கே இருக்குன்னா, குதுமினார் அந்த காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும், டெல்லியில் இருக்குப்பா. ஓகேங்களா, டெல்லியில் இருக்கும். கூகுளில் போயிட்டு இமேஜ் தான் பாருங்கள், இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா மறக்காது. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி தான். என்ன கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தர் ஒரு மன்னர் இருப்பார்ல, சந்திரகுப்தர் 2. அந்த 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரியணையை அலங்கரிப்பதற்காக அரியணையை அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறாரு? நகை நட்டு பெரிய பெரிய சேரெல்லாம் போட்டு அலங்கரிக்கிறாரா? கிடையாது. ஓகேங்களா, கலை கலாச்சாரத்தை போற்றும் விதமாக அந்தந்த துறைகளில் ஆக சிறந்தவர்கள் யார் இருக்காங்களோ அவர்களை தன்னுடைய அமைச்சர்களாகவும், ஓகேங்களா, தனக்கு கீழே பிரதிநிதிகளாகவும் வைத்து ஒரு 9 பேர் வச்சிருக்கிறார். ஓகே, தன்னுடைய அவையில் அந்த 9 பேரையும் கேங்கா மாற்றி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பேருக்கு பேர் தான் நவரத்தினா. ஓகேங்களா, நான் கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு பாயிண்ட் இதுதான். நவரத்தினா யாருடைய அமைச்சரவையில் இருந்தது? யாருடைய அமைச்சரவை? 2ஆம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவையில் இருந்தது, ஆக சிறந்த மன்னர் நிர்வாகத்தில். ஓகேங்களா, அந்த நவரத்தினம்னா, நவம்னா என்ன? நம்ம கோவிலுக்கு போவோம், ஹிந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது அப்படியே மெயின் சாமி இருக்கும், அந்த சாமி அப்படி வெளியே இருந்து லைட்டாக பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வருவோம். பிரகாரம் ஒரு சில கோவில் பெருசாக இருந்தோன்னா நிறைய சாமி இருக்கும், சின்னதாக இருந்தால் சிம்பிளாக தான் இருக்கும். பிரகாரம் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? பிள்ளையார், அடுத்து முருகன், அடுத்து தட்சிணாமூர்த்தி, அடுத்து ஒரு கோயிலை போயிட்டு கை தட்டி வருமே, அந்த கோயில் என்ன சாமி என்னப்பா, சண்டிகேஸ்வரர் ஏதோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமி இருக்கும். அதில் கடைசியாக எல்லாம் சுற்றிட்டு திருப்பி மெயின் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிரகங்கள் இருக்கும், அது 9 கிரகங்கள் இருக்கும். அதுதான் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், புதன், வியாழன், வெள்ளின்னு சொல்லிட்டு கிழமை பேரை தான் வச்சுருப்பாங்க. அதை 9 முறை சுற்றுவாங்கல்ல. எஸ், அந்த நவகிரகம் அப்புறம் நவம். அப்போ நவனாலே 9ன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் நவரத்தினம்னா 9 அமைச்சர்கள்னு அர்த்தம். அப்போ 9 அமைச்சர்களுடைய பெயர், அந்த 9 அமைச்சர்களும் என்ன துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இதில் நான் 4 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, காளிதாசர், தன்வந்திரி, ஏபிசிடி போட்டுக்கோம். நாங்கள் 1 2 3 இருக்குதா? காளிதாசர், தன்வந்திரி, ஓகே, தன்வந்திரின்னு இருக்குது. வராகிரமர், விட்டல் பட்டர். ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், காளிதாசர் யாரு? நிறைய புக் எழுதியிருக்காரு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாகுந்தரம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம் ஊர்வசியம், ஹீரோயின் பேரா எழுதியிருப்பார். ஓகேங்களா, அப்போ காளிதாசன் நிறைய புக் எழுதியிருக்காருன்னா சமஸ்கிருத புலவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, சமஸ்கிருத புலவர். அடுத்து தன்வந்திரி என்ன பண்ணாரு? நீங்க நிறைய ஏதாவது கோயிலுக்கு இந்த சாமியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, ரேராக இருக்கும். அந்த கோவில் சாமியோடைய சிலையோடைய கழுத்துல டெதோஸ்கோப் போட்டிருப்பாங்க. எப்படி? சாமி சிலைக்கு கழுத்துல டெதோஸ்கோப். என்ன சாமி அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா டாக்டர் சாமியா அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மருத்துவத்துறையை மேம்படுத்தியவர் தன்வந்திரி. அதனால இவர் டாக்டர் சாமின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மருத்துவர் தன்வந்திரி. வராகிரமர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காகபானகர். இவங்க 2 பேரும் நமக்கு இப்போ கல்யாணம் ஆகணும்னா என்ன பார்ப்பாங்க? பொண்ணு பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, கல்யாணம் முன்னாடி ஜோதிடம் பார்ப்பாங்க, ஜாதகம். அந்த ஜாதகம்ங்கிற கான்செப்ட், வானத்தில் சூரியனை மையமாக வச்சு இவ்வளோ கோள்கள் சுற்றுது, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் இவங்க 2 பேர் தான் உருவாக்கியிருப்பாங்க. வானியல் நிபுணர் தான் வராகிரமர். ஓகேங்களா, அடுத்து விட்டல் பட்டர்னா மந்திரக்காரர் அல்லது மாய வித்தைக்காரர்னு சொல்லுவாங்க. மெஜிஷியன், மேஜிக் எல்லாம் பண்ணுவார். ஒன்று ஓகே, சீட்டு கட்டி வச்சு மேஜிக் பண்ண மாட்டார் இவர், உண்மையாகவே மந்திரங்களை சொல்லி மேஜிக் பண்ணுவார்ப்பா அந்த காலங்களில் 1500 வருஷம் முன்னாடி. அப்போ 3 4 2 1 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பி பாம்பே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ எளிமையானது. நவரத்தினங்களையும் படிக்கணும்.
ரொம்ப முக்கியம். நம்ம கலாச்சாரத்தை தான் படிக்கிறோம், அடுத்த வீட்டு கலாச்சாரத்தை படிக்கிறோம், நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரத்தை படிக்கிறோம். ருசிச்சு படிங்க. சும்மா போர் அடிக்குதுன்னு படிச்சிங்கன்னா கடுப்பாக தான் ஆகும். வண்டாவன் காளிதாசர் அவன் பாட்டு எழுதிட்டு போயிட்டான், கடுப்பாகி படிக்காதீங்க. பா அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி வியப்பாக படிங்க, ஆர்வமோடு படிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு. இல்லைன்னா கடுப்பாக தான் இருக்கும். 44வது கொஸ்டின் வந்துட்டப்பா. இப்போ மொத்தம் நான் 50 கொஸ்டின் சொன்னேன். 51வது கொஸ்டின் நான் எம்டியாக விட்டுருவேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். 51வது கொஸ்டின். ஓகேங்களா? ஹூ வாஸ் கால்ட் அஸ் விக்ரமாதித்யா? சார் விக்ரமாதித்யா எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாம், சின்ன வயசில் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா விக்ரமாதித்யா வேதாளம்னு சொல்லிட்டு ஜெயா டிவியில் ஒரு எபிசோடே போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த விக்ரமாதித்யன்கிற ஒரு பேர் அடையாளப்படுத்துவீங்க. ஓகே, இப்போ விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தா சொல்லக்கூடாது, 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? சமுத்திரகுப்தாவுடைய பட்ட பேர் தான் மாதிரி பார்த்தோமே, இந்தியன் நெப்போலியன், கவி ராஜா, விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ட பேரை பார்த்துருப்போம். யாருக்கு? சமுத்திரகுப்தாவுக்கு. 1ஆம் சந்திரகுப்தருக்கு ஒரே ஒரு பட்ட பேர் தான் மகாராஜாதி ராஜா. ஆனால் 2ஆம் சந்திரகுப்தருக்கு தான் பட்ட பேர் அநியாயத்துக்கு வச்சிருப்பாருன்னு சொன்னோம்னா 13 பட்ட பேர் வச்சிருப்பார். நம்ம நோட்ஸில் கூட கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா 9 8 தான் எழுதியிருப்போம். ஆனால் 13 இருக்கும் பட்ட பேர். ஓகேங்களா? என்னதான்? விக்ரமாதித்யன், சாஹரி, நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திர, ஒரே பேரை மாற்றி மாற்றி முன்ன பின்னாடி போட்டு போத்தா அது பார்த்தீங்கன்னா பட்ட பேர்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ பட்ட பேர் இருக்கும். நமக்கு தேவை விக்ரமாதித்யன் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்து சுதர்சன ஏரி. ஆக்சுவலி இதுவும் வித்தியாசமானது. இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணமோ ஒரு சில வித்தியாசமாக கேட்டுருவாங்களா, அது ஒன்று கேள்வி தான். அது சுதர்சன ஏரி எங்கு அமைந்துள்ளது? எதுக்கு சார் சுதர்சன ஏரி அப்படின்னா, குப்த வம்சத்தில் ஒரு மன்னர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஏரியை சுத்தம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? எங்கே இருக்கும் ஏரி அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏரி. அந்த ஏரிக்கு பேர் தான் சுதர்சன ஏரி. அதை ஒரு மன்னர் குப்த வம்ச மன்னர் தூர்வாரி இருப்பார், சுத்தம் பண்ணியிருப்பார். அது ஒரு கல்வெட்டில் கொண்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதனால சுதர்சன ஏரி ரொம்ப பழமையான ஏரி, அதான் ஃபேமஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? குப்த வம்சத்துடைய பெயர் பெற்றது. அடுத்து குப்தர் காலத்தில் ஒற்றர்கள் என்ற உணவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஒற்றர் அப்படின்னு ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்பைஸ்னா காரமாக இருக்கும் சார், அது ஸ்பைசிஸ். ஓகேங்களா? ஸ்பை அப்படின்னா உளவுத்துறை. ஓகேங்களா? உளவாளின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய படங்கள் தான் பார்த்துருக்கோம்ல. சூர்யா ஒரு படத்தில் காற்றை கடிச்சிக்கிட்டே ஓடி வருவார். ஓகேங்களா? காப்பான் படத்தில் அது உளவாளி. ஓகேங்களா? பாகிஸ்தானில் ஆப்பிள் விற்பார், ஆப்பிள் வியாபாரி. அப்புறம் ஃபேமஸாக இப்போ வந்தது ஒரு போன வருஷம் சர்தார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, கார்த்தி நடிச்சிருப்பார். ஓகேங்களா? பக்கா உளவாளியோடைய படம். நிறைய படம் இருக்குது, சொல்லிட்டே போகிறான். இந்தியாவுடைய உளவாளி ஏஜென்சி ரா ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, தமிழ்நாட்டில் உளவு காவல்துறை இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான் அந்த காலங்களில் மன்னர்களும் உளவு அமைப்பு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த உளவு அமைப்பு என்ன செய்யும்? எதிரிகள் எப்போ படையெடுத்து வராங்க, நாட்டுக்கு மன்னருக்கு எதிராக யார் சதி பண்ணுறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த உளவாளிக்கு குப்தருடைய ஆட்சி காலத்தில் என்னோட பெயர் அப்படிதான் வைக்கிறாங்க. எஸ், குப்தர்கள் தான். இங்கிலீஷ் இந்த வார்த்தை கொடுக்குற, தமிழில் குப்தருடைய ஆட்சி. ஏன்னா ஒவ்வொரு மன்னர்களுடைய டைம்லையும் ஒவ்வொரு பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க உளவு அமைப்பில். டெல்லி சுல்தானில் வேற பேர், அதுக்கு பேர் ஃபரீதுன்னு சொல்லுவாங்க. இங்கே குப்தருடைய வம்ச பேர் தூதஹா, ரொம்ப முக்கியமானதுதான். ஓகேங்களா? தூதஹா. அடுத்து நான் எப்போவோ பேசின கொஸ்டின் இப்போ வருது பாருங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்தவர் யார்? பாருங்க, பின்னாடி ஒரு மன்னர் வராரு. அந்த மன்னர் என்ன செய்றாரு? திருமணத்தின் மூலமாக இதை விரிவாக்கம் பண்ணாரு. படித்தோம், ஜாலியாக படித்தோம். ஓகேங்களா? அவர் தான் யாரு? 1ஆம் சந்திரகுப்தர். நான் சொல்லிட்டேன் இளவரசி பேர் குமாரதேவி, லிச்சாவி இளவரசி. கேள்வி கேட்பாங்க சொன்னேன். லிச்சாவினா அந்த காலத்தில் பீகார் பகுதி தான் லிச்சாவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பார்த்தது தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அடுத்தடுத்த கேள்வியே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். திரும்பி பாருங்களேன், பாருங்க பேசுனதே திருப்பி வருது. அப்போ உங்களுக்கே நீங்களே பார்த்து டக்குன்னு கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ லைவ் சேட்டில் போயிட்டீங்கன்னா லைவ் சேட்டில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, கவிராஜா என்ற புகழ் பெற்றவர் யார் சொன்னேன்? ஒரு மன்னர் உட்காந்து வீணை வாசிக்கிற மாதிரி நானே தெரிவிட்டு இருப்பாருன்னு சொன்னேன். யாரு? சமுத்திரகுப்தா தான் கவிராஜா. நிறைய பட்ட பேர் இருக்கிற இந்தியன் நெப்போலியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், விஷ்ணு பிரியா, இந்த மாதிரி பட்ட பெயர் தான் இருக்கும் இவருக்கு. அடுத்து 49வது கேள்வி, நெருங்கிட்டோம், முடிக்க போறோம். டேஸ் நாலந்தா பல்கலை தோற்றுவித்தார். இதுவும் நம்ம பேசிட்டோம். குப்தர மன்னர்களுடைய வரிசையை பார்க்கும்போது ஒரு மன்னர் மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் முக்கியம் சொல்லியிருப்போம். இந்தியாவில் மிக பழமையான பல்கலைக்கழகங்கள் ஒன்று நாலந்தா பல்கலைக்கழகம். வேற என்ன சார் பழமையானது? நாலந்தா, விக்ரமசீலா, தட்சசீலம், ஒட்டன்பூரி, இது எல்லாமே
பழமையான பல்கலைக்கழகம். அதுல நாலந்தா பல்கலைக்கழகம் மிக மிக பழமையானது. ஓகேங்களா? அதை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய குமாரகுப்தர் உருவாக்கியிருப்பார். எஸ், முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா? முதலாம் ரெண்டாம் வருவாங்க, ஆனால் ஒரு சில டைம்ல குமாரகுப்தர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸ்டடி ஜிகேல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல ஒரு தளம். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் டெல்லி சுல்தானோட எப்படி கனெக்ட் பண்ணதானா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஹிஸ்டரி பேசுவோம்ல அதுல பார்க்கலாம். அடுத்த 50வது கொஸ்டின் இறுதி கேள்வி நம்ம பேசுறோம். சிந்துவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் மரத்தை சாமியா கும்பிடுறாங்களே, எப்போ நம்ம கும்பிடுதே அப்போ வேப்ப மரத்துக்கு மஞ்சள் கலர் சேரியை கட்டிக்கிட்டு நம்ம அம்மன் சொல்றோம்ல, அதே கலாச்சாரம் தான் ஆதி காலத்தில் அங்கே சிந்துவெளி நாட்டில் இருக்காங்க. ஆனால் அங்கே வேப்ப மரம் கிடையாது. வேப்ப மரம் ஆப்ஷன் போட்டுன்னு வேப்ப மரம் போட்டுறாங்க. அரச மரத்தை அந்த காலத்தில் கும்பிட்டுருக்காங்க சிந்துவெளி மக்கள். பீப்புள் ட்ரீயை கும்பிட்டுருக்காங்க. சிந்துவெளி மக்களே வழிபட்டுருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ சிந்துவெளி மக்கள் மரத்தை மட்டும் கும்பிடல. ஓகேங்களா? ஆடு மாடு கோழி மேலே வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நம்ம கும்பிட்டுருக்கோம். கருடா பூ போடுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் கும்பிட்டுருக்காங்க. இது எல்லாமே சிந்துவெளி மக்கள் வழிபட்டது. ஓகேங்களா? கடைசி கேள்வி நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய கேள்வி. கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இந்த கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்னா ஹரப்பா அமைந்துள்ள மாட்டக்மரி மாவட்டம் எங்கு உள்ளது? ரொம்ப எளிமையான கேள்விதான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பேசுனதை வச்சு நீங்கள் ஆப்ஷனுக்கு போட்டுறலாம். ஈஸி தான். இந்த கேள்வியை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 51 அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் போட்டு என்ன ஆன்சர், ஏயா பியா சியா டியா கமெண்ட் பண்ணுங்க. இறுதியா 5 கேள்விகளோட நம்மளுடைய செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த செஷன் உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல நான் ஆன்சர் பண்றேன். இல்லைன்னா அடுத்த வீடியோக்கள் அதுக்குரிய ஆன்சர் பண்றேன். அடுத்த வீடியோக்களில் இதே ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? லாஸ்டா 5 கேள்வி நடத்துறதுல இருந்து கேள்வி கேட்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் கால்நடைகளை என்ன சொல்லி அழைத்தார்கள்? முதல் கேள்வி. கமெண்ட் பண்ணுங்க 1 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 51 கொஸ்டின் தனியாக கமெண்ட் பண்ணிருங்க. தனியாக வந்து 1 அப்படின்னு போட்டு இது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்துடைய கால்நடைகளை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? 1. சிந்துவெளி நாகரிகத்தின் மக்களின் எழுத்து முறை. ஓகே, எழுத்து முறையுடைய பெயர் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. 2. ஓகேங்களா? அடுத்து 3வது கேள்வி, குப்த வம்சத்தில் எந்த மன்னர், நல்ல கவனிச்சோம், குப்த வம்சத்தில் எந்த மன்னர் பட்டப்பேரு சொல்லலாமா? சரி, பட்டப்பேரு சொல்லலாம். சாகரி என்ற பட்டப்பேரை உடைய மன்னர் யாரு? கடைசி ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதியது யார்? மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி 4வது கேள்வி. அப்புறம் சமண பௌத்தம் ஒரு கேள்வி கேட்கணும்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். புத்தர் தன்னுடைய முதல் சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்? ஆற்றினார், இதை எங்கு பேசினார்? ஓகேங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோடைய ஃபீட்பேக்கையும் முடிச்சா கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.